வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 18/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதிங்க. இன்னைக்கு புதன்கிழமைங்க, அருமையான அமாவாசைங்க, கீழ்நோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 9:30 to 10:30, மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 10:30 to 11:30, மறுபடியும் சாயந்தரம் 6:30 to 7:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளியை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடியுதுங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 8:28 8:30 வரைக்கும் வச்சுக்கலாம். அது சதுர்த்தசி திதி இருக்குதுங்க. அப்புறம் அமாவாசை 8:30 மணிக்கு மேலே தான் வருதுங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 6:10 வரைக்கும் சதயத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரமாக மாறுதுங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் சந்திராஷ்டமம் இன்னைக்கு காலையில் அதே 6:10 வரைக்கும் பூசம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருதுங்க. டீட்டெயிலான கோச்சர் அமைப்பு ராசி பலன் ரெடியாக இருக்குது. வாங்க பார்க்க போகலாங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு உங்கள் இந்த கோச்சர் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா வியாபார விஸ்தார யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மேசராசிக்கு வருதுங்க. எப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு இருக்குல்ல, அந்த 11ஆம் வீடு வந்துங்க லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போது அங்கே ராகு செவ்வாய் சந்திரன் வக்ரமான புதன் இருக்காங்க. இப்படி ஒட்டுக்கா நிற்கிறாங்க. அதனால் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது பண்ணலாமா, இல்லை புதுசாக தொழில் வியாபாரம் எக்ஸ்ட்ரா பண்ணலாமா, அல்லது அடிஷ்னலாக அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதோ ஒன்று யோசிப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு வியாபார விஸ்தார யோகம், விஸ்தாரம் என்னது, பெருக்கிறது, டெவலப் பண்ணுறது, டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகம் வந்துடுதுங்க. அதற்கான அஸ்திவாரம் போடுவதற்கு ஒரு சரியான நாளுங்க இந்த நாளுங்க. ரைட்டுங்களா? கை மேலே பலன் உண்டு. ரைட்டுங்களா? என்ன பண்ணாலும் சரிங்க, நீங்கள் ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து நிற்கணும்னா கௌரவமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு நினப்பு கூட வரும். அதுதான் இந்த யோகத்தோட பயங்கரமான பாசிட்டிவ் பாயிண்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3ஆம் வீட்டில் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. உங்கள் தைரியம், மனதிடம் அதிகரிக்கும். ஆனால் வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க. நிதானமாக எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிங்கன்னா உங்கள் பக்கம்தான் உங்களுக்கு இது சால்வ் ஆகும். உங்கள் பக்கம்தான் அந்த ஒரு கிடைக்கும். அதாவது பாசிட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோணுங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா கேது இருக்காங்க. அப்போது பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் ஒரு சின்ன அலைச்சல் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே ராகு செவ்வாய் சந்திரன் ப்ளஸ் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்போ தான் முதல் சொன்ன மாதிரி லாபஸ்தானம் அமோகமாக இருக்குது. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். ஆனால் புதன் வக்ரத்தில் இருக்கங்காட்டி கொஞ்சம் பேச்சு கொடுத்தா நீங்கள் பேசுறீங்கன்னு வச்சுக்கல, அந்த காரியம் விரசா முடியும், ஸ்பீடாக முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் சுக்கிரன் அப்புறம் சனி இருக்காங்க. சுப விரயங்கள், அது விரயஸ்தானத்தில் தனக்கு கிரகம் இருக்குது, இருந்தாலும் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. தூக்கம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சரியான தூக்கம் இல்லைப்பா, உடம்பு ஒரு மாதிரி அசதியாக இருக்குது அப்படி மாதிரி இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னவோ தெரியலிங்க, மனசுக்குள்ளே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் எப்படி திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தெம்பு எல்லாத்துக்கும் வரும். ரைட்டுங்களா? சும்மாதானுங்க அப்படின்னு நீ சும்மா இருக்காமல் எதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு அது என்ன சொல்ல வெறினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் அதிகரிக்குதுங்க. பழைய கசப்பு பழைய தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வீசிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம்ப்பா, புதுசாக இந்த மாதிரி முயற்சி பண்ணணும்ப்பா, புதுசாக அப்படிங்கிறது ஒரு நினப்பு வந்துகிட்டே இருக்கும். சீக்கிரம் முடிவெடுப்பீங்க. ஆனால் அந்த முடிவில் ஒரு தெளிவு இருக்கும் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு கெத்து. ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் உங்களுக்கு மேல் தனி ஒரு மரியாதை கண்டிப்பாக உண்டு. உங்கள் பாஸ்கிட்ட சாமர்த்தியமாக பேசி கொஞ்சம் லீவோ இன்க்ரிமெண்ட்டோ நைஸாக பேசி வாங்கக்கூடிய தன்மை, அல்லது நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவரும் உங்களுக்கு அப்படியே ஒரு டிக் பண்ணுறக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியும். ரைட்டுங்களா? மொத்தமாக எல்லாமே ஒத்தாசையாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாங்க. அதே சமயத்தில் ஃபைல் மேட்டரில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி தான் பொருளாதாரம் கல்லாப்பட்டியெல்லாம் அமோகமாக இருக்குதுங்க. புது ஸ்டாக் எடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு தைரியமாக எடுக்கலாங்க. போட்டி கிடைக்காருங்க. என்னதான் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வேலை செஞ்சாலும் தகுதித்த வேலை பண்ணால் கூட ஒன்றும் வேலையாகாது. உங்கள் பேச்சு திறமையால் கஸ்டமரை வளைச்சி போட்டு நீங்கள் தான் நம்பர் 1 கண்டிப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குது. ரைட்டுங்களா? காரணம் ஒன்று இருக்குதுங்க. உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீட்டுக்கு 11 கிரகங்கள் கூடி நிறையா நிற்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கணும்னா அவங்ககிட்ட ஃபோனில் பேசினா கூட போதும், நேரில் கூட போக வேண்டியதில்லை. ஃபோனில் பேசினா கூட போதும், அவங்க ஓகே சார் உங்களுக்கு தான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கல. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டம் துறவில் இன்றைக்கி பால் வியாபாரம் நல்லா வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. கிணத்து தண்ணி போர் தண்ணி நிலவரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பம்பு செட்டு, இந்த மோட்டர் மராமத்து வேலைகள் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய சுப முடிவாக தான் இருப்பீங்க. ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. உங்களுக்கு உபரி வருமானம் நல்லாயிருக்கு. விவசாயி இன்றைக்கி நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு விசேஷம் பற்றி கண்டிப்பாக பேசுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மட்டும் கொஞ்சம் பொல்லாப்பு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொல்லாப்பு வந்தால் நமக்கு என்னமா தெரியாதுங்கம்மா அப்படின்னு உம்முன்னு போகிறது நமக்கு நல்லது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மனைவிட்ட இன்றைக்கி ஏதாவது ஒரு சின்னதாக வாங்கி கட்டிக்கூடிய யோகம் இருக்குது. சின்னதாக உரசல் வர மாதிரி இருக்குது. அதனால் பெரிய இது இல்லை, பட் சுமத்தாக கொண்டு வருவீங்க. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் ஒத்து போகாத மாதிரி இருக்குது. அனுசரித்து போய்க்கோங்களேன். சரிங்களா? மற்றபடி அதெல்லாம் காலையில் அப்படி இருந்தால் சாயந்தரம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரு. பட் அந்த ஒரு சின்ன உரசல் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதலர்களுக்காக இன்றைக்கி தக்காளி பார்த்துட்டு பல தக்காளி அந்த மாதிரி பல அந்த தக்காளி போல உங்கள் காதலும் பாசம் பொங்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. நல்ல ஒரு உண்மை காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். கவலைப்படாதீங்க. ரைட்டா? புது இடத்துக்கு போய் உங்கள் காதலை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, படிக்கிற பிள்ளைங்க இன்றைக்கி அமோகமாக படிப்பாங்க. கொஞ்சம் இந்த கணக்கு படம்லாம் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிக கவனம் வச்சு படிச்சிங்க வச்சுங்களேன். ஒரு வாட்டி 1க்கு 2 டைம் எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா மனசில் அப்படியே நிற்கும். அந்த கேள்வி முதல் வரை பார்த்தோன்னே பதில் அப்படி டக்குன்னு வந்து மனசுலேருந்து வெளியே வந்துடும். அந்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக படிக்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பித்தம் சம்மந்தமான சில தொந்தரவு இருக்குதுங்க. லேசாக தலைவலி வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு டம்ளர் வழக்கம் போல் சீரக தண்ணியை அடித்து விளாசுங்க. வயிறும் குழுக்குழுன்னு இருக்குது. உடம்பும் கொஞ்சம் தெம்பாகன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி கேதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சி உங்களுடைய அப்பச்சி ஆத்தா அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுசாக இன்றைக்கி இருக்குது. கொலைப்படாமல் இருங்க. அந்த கேது என்ன சொல்கிறாருன்னா, காசு பணம் பொருளாதார வரவு இன்றைக்கி உங்களை குஷியாக்கும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் கூட அஸ்வினிக்கு நல்லா இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சுப செய்தி ஒன்று தேடி வரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் அக்கம் பக்கத்தில் வம்பு தும்புக்கு எதுக்கும் போகாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறதே உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து சுதாகரிப்பு பண்ணிடுவீங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லலாம். பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வெளிவட்டார வழக்கம் மூலிமா ஒரு பெரிய கான்டாக்ட் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாகனம் மாற்றம் எதாவது செய்யணும், வண்டி வாங்க புதுசாக வாங்குற ஒரு எண்ணம் இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி திங்க் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பழைய கடன்களை அடைப்பதற்கு கூட ஒரு வழி பிறக்கும். ரைட்டுங்களா? கொஞ்சம் வெளியூர் பயணத்தில் உடைமைகள்லாம் கொண்டு போகிறீங்க, திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா அது மேலே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒரு கண் அது மேலே வச்சுருங்க. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சின்னு சொல்லுவோம். பலவீனம் அப்படிங்கிறது ஆடம்பரம் அப்படின்னு சொல்லலாங்க பரணிக்கு. ரைட்டுங்களா? கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி சூரியனுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அரசாங்க ரீதியான வேலைகள் ஏதாவது ஒரு பெண்டிங் அப்படி இப்படின்னு இருந்தால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. தந்தை வழி சொத்துக்கள் இருந்த இந்த சிக்கல்கள் படிப்படியாக நீங்கும். பிஸ்னஸில் இன்றைக்கி புது பார்ட்னர்ஷிப் பற்றி கண்டிப்பாக யோசனை பண்ணுவீங்க. ரைட்டா? தைரியமாக இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் இறங்கி செய்யக்கூடிய அமோகமான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. சூடான உணவுகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் பழங்களை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கோபம். லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு க்ரீம் ரெட்டு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் சில்வர் கலரும் நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த க்ரீம் ரெட்டுங்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு, அது என்ன தமிழில் கொஞ்சம் லைட் கலரில் ரெட் மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் லக்கி நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. உங்களுக்கு வீட்டில் நிலப்படி இருக்குல்ல, வாசப்படி, அங்கே 2 பக்கமும் கொஞ்சம் மஞ்சள் பூசி குங்குமம் வைங்க. வீட்டுக்கு வர எதிர்மறை சக்திகள்லாம் ஓடி போயிடும். மகாலட்சுமி கடாட்சம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. பொதுவாக கல்லாவில் காசு இருந்தால் சொல்லாமலேயே சொந்தம் வரும் அப்படின்னு ஆத்தா பழமொழி சொல்லும். எப்படிங்க? கல்லாவில் காசு இருந்தால் சொல்லாமலே சொந்தம் வரும். இன்றைக்கி உங்கள் 11ஆம் வீட்டு கிரக நிலவரப்படி அப்படித்தான் இருக்குது. சொந்தங்கள் தேடி வருவாங்க, நிறையா இருக்குது. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நல்லது பொழிக்கட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம். ரிஷபராசி அதிபர்களே, அதிபர் தான் நீங்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய அதிபதி வந்து சுக்கிரன் அந்த அளவுக்கு உங்களை வச்சிருக்கார். காரணம், இன்னைக்கு உங்கள் கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப அச்சய பாத்திர யோகம் அப்படின்னு இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க ராசிக்கு 11ல் லாபஸ்தானங்க. அந்த 11 லாபஸ்தானம் அங்கே வந்து யார் இருக்கா, சூரியன், அப்புறம் சுக்கிரன், சனி அப்படின்னு கிரகங்கள் எல்லாம் ஒட்டுக்கா கொண்டிருக்காங்க. ஒட்டுக்கா கொண்டிருந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் 2ஆம் வீடாரு குரு, அந்த பார்வையும் அங்கே இருக்குது. குருவோட பார்வையும் உங்கள் ராசி இதில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த அச்சய பாத்திர யோகம் அமோகமாக இருக்குதுங்க. வீட்டில் பால் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வீட்டில் பால் தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படுற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு
பண உதவியோ நினச்சி பார்க்காத ஒரு உதவி வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்லா தான் பண்ணலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே எப்படி தெரியுமா இருக்குது, இன்றைக்கி பந்திக்கு முந்துறது புத்திசாலித்தனம்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை உபசரிப்பது தான் நம்ம பாக்கியம் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக எல்லாத்தையும் வரவேற்று பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நல்ல மனசுக்காரங்க நீங்கள். அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. உங்கள் வாக்கில் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் மாந்தி கூட இருக்கங்காட்டி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பேசுவீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா மாந்தி அந்த புத்தி இன்னைக்கு கொடுக்குறாரு. 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். வீட்டு விவகாரங்களில் சின்னதாக ஒரு மனக்கசப்பு வர மாதிரி இருக்குது. பெரியவங்க கேட்டு மதிக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நல்லதுங்க. அதே சமயத்தில் 10ல் உங்களுக்கு ராகு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் சந்திரன், அப்புறம் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். இப்படி இருந்தால் தொழில் வியாபார ஸ்தானம் தகன்னு மின்னுங்க, ஜம்முன்னு ஜெயிக்கலாங்க. ஆனால் புதன் வக்ரம் காட்டி புது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறப்போ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுவது நல்லது, ரைட்டுங்களா? 11ல் உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. லாபங்கள், முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய காரியம் கூட கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்கள் மனசு அப்படியே ஒரு சந்தக்கடை மாதிரி என்ன தர சுறுசுறுப்பாக இருக்குது. எங்கே போகிற டைமே பத்தாது இன்னைக்கு, அந்தளவுக்கு இருப்பீங்க. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் அப்படிங்கிற தெளிவு இன்றைக்கி உங்கள் மனசளவில் பிறக்கும். உங்கள் சிந்திப்பே அப்படித்தான் இருக்குது, ரைட்டா? அதே சமயம் தேவையில்லாத படபடப்பு இருக்க தான் செய்து அதை விட்டுட்டு காரியத்தில் மட்டும் கண்ணாக இருப்பீங்க நீங்கள். அதனால் கவலை இல்லைங்க. நமக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு காத்திருந்த உங்களுக்கு இன்றைக்கி அந்த பலன் என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் வேலையை சட்டுன்னு முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு ஒத்தாசையாகவும் ஹெல்ப் பண்ணுவீங்க. மேலதிகாரிகிட்ட சலுகைகள் கூட இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி புதுசாக ஒரு நுணுக்கத்தை கற்றுக்குவீங்க. ஆர்டர்கள் வெரசாக வந்து உங்களை சேரும் அப்படிங்கிற அமைப்பு நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவில் இருக்குல்ல, அந்த மூலிமா ஒரு பொருளை விளம்பரப்படுத்தின்னு வச்சுங்களேன், கஸ்டமர் தெரிச்சு வருவாங்க, ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா களம் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்குது. அந்த விவசாயி கூட்டம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைக்கும். தீவன மேலாண்மையில் நீங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு லாபத்தை பெருக்குவீங்க. உபரி வருமானமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. தண்ணீர் பாசனத்தில் எந்த குறைபாடும் இல்லை. விவசாயி ஹாப்பி தான். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு பெரிய மனுஷன் உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கூட செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஐடியா பண்ணுப்பா, இது ஒன்று தோணலையா அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. குடும்பத்தில் அந்தளவுக்கு டல்லானா கூட உங்களுக்கு ஊக்குவிக்க ஏதோ ஒரு வழி கிடைக்கும். கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு வழியில் இறைவனை நம்புங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மனைவி கிட்ட வீட்டு பட்ஜெட் பற்றி பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இல்லைன்னா பெரிய விவாதமே வந்துடும். அம்மனை டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. கொஞ்சம் பொறுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதலர்களுக்கு இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் விட்டு கொடுத்தா போகணும். அது யோகம்னு சொல்லக்கூடாது, அனுசரித்து தான் நீங்கள் போகணும், ரைட்டுங்களா? ஏன்னா அப்படி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த மஞ்சக்காடு செழிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி செழிப்பாக காதல் நல்லாயிருக்கும். அனுசரித்து போயிட்டீங்கன்னா, புரியுதுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய, அதாவது மெயின் எக்ஸாம் படிக்கிறீங்களா அந்த பசங்களுக்கு இன்றைக்கி விஷயம் நல்லா படிப்பாங்க. காலத்துக்கு மறக்காத அளவுக்கு அந்த சில நினைவுகளோட படிப்பாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு படித்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மெமரி பவர் அப்படி டாப் கிளாஸில் இருக்குது உங்களுக்கு, ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்றைக்கி கண்ணில் லேசாக எரிச்சல் அல்லது கொஞ்சம் லேசாக பெயின் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெயை எங்கேன்னா கண்ணில் இருக்கிறதுக்கு நீ டாக்டரை பார்க்கலாங்க. ஒன்றும் நல்லா தூங்கினா கூட போதும். இருந்தாலும் சில பேர் இந்த பழங்காலத்து வைத்தியமாக பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் கண்ணுக்கு போடுறது நல்லதில்லை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கண்ணுக்கு இருக்கக்கூடிய வைத்தியத்தில். நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு இன்னும் அடுத்தது கார்த்திகை, அவங்களுக்கு அதிபதி சூரியன். என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பதில் ஏதாவது ரிப்போர்ட் வரணும், பதில் வரணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக வரும். பழைய பாக்கிகள் வசூலாவதற்கு கூட ஒரு சின்ன முட்டுக்கட்டை இருக்கலாம். அந்த முட்டுக்கட்டை இன்றைக்கி நீங்கி விடும், கவலைப்படாதீங்க. ஓகே, வீட்டுக்கு தேவையான ஏதாவது விஷயங்கள் வாங்கணும் அப்படிங்க, ஏனுங்க புது வண்டி வாங்கணும் அப்படி யோகம் கூட நல்லா இருக்குது. அதுக்குண்டான பேச்சுவார்த்தை கூட எடுக்கும். அம்மனி வண்டி கேட்டால் கூட வாங்கலாமா யோசனை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க, ரைட்டுங்களா? பிள்ளைகளோட திறமை கண்டிப்பாக வெளிப்படும். அதை பார்த்து உங்களுக்கு பெருமை சேரும், ரைட்டுங்களா? நெருப்புக்கிட்ட வேலை செய்கிறப்ப கொஞ்சம் கவனம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா நேர்மைங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிவாத குணம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரனுங்க. மனசு இன்னைக்கு அப்படியே பால் மாதிரி வெள்ளந்தியா குழுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். பச்சை பால் எப்படி குழுன்னு இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று தேடி வர மாதிரி இருக்குது. உறவினர்களோட வீட்டு விசேஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கக்கூடிய தன்மையும் இருக்குது.
போயிட்டு வருவீங்க. அங்கே போனால் உங்கள் வீட்டுக்கு தேவையான சுபகாரியத்தை பற்றி பேச்சு கூட வரலாம், அந்தளவுக்கு இருக்குதுங்க. எதிர்பார்த்த ஒரு தொகை ஒன்று கைக்கு பெண்டிங்காக இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அது வர மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை இன்னைக்கு தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது கற்பனை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம் சொல்லலாம். மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய்ங்க. பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பான பொருளாதார முன்னேற்றம், லாபம் நல்லா காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. உடன் பிறந்தவங்க மூலிமா நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும், கவலை இல்லைங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப நாளாக அங்கே போகணும்னு நினச்சிருப்பீங்க, போக முடிஞ்சிருக்காது. அந்த இடத்துக்கு அந்த ஒரு கோயிலாக இருக்கலாம், ஒரு உங்கள் நிலம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அங்கே போயிட்டு வரக்கூடிய யோகம் இன்னைக்கு வாய்ப்பு அமையும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கடன் பிரச்சனை தீர்வதற்கு கூட ஒரு தெளிவான வழி இன்னைக்கு கிடைக்கும். பேசுகிறப்போ எல்லாத்துக்கிட்டையுமே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுங்க, இல்லைன்னா பொல்லாப்பு வந்துடும், கொஞ்சம் கவனமாக பேசுங்கன்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கோபம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் ராயல் ப்ளூ நல்லா இருக்குங்க, ஒயிட் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நல்லா இருக்குது. கொஞ்சம் பச்சரிசி மாவை வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கோ அல்ல பறவைகளுக்கோ தீனியாக போடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய கண் திஷ்டி எல்லாம் அகன்று ஒரு தனலாபம் நல்லாயிருக்கு. இந்த பரிகாரத்தை குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் செஞ்சீங்கன்னா அமோகமாக ஜெயிக்கலாம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளெண்ண பிறந்தவனுக்கு விடியும் வரைக்கும் கொண்டாட்டம் தான் அப்படின்னு எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்கள் கிரக அமைப்புகள் அப்படி கொண்டாட்டத்தை அள்ளித்தருதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? சந்தோஷமாக இந்த நாள் என்ஜாய் பண்ணலாங்க. ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அதே சமயத்தில் வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ரைட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். தேங்க்யூ. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்னைக்கு இங்கே கோச்சாராமை வச்சு பார்க்குறப்ப முருகா உங்களுக்கு என்ன சொல்லலாம், ராஜதந்திர யோகம் இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியுதுங்க. காரணம் உங்கள் ராசியிலேயே குருவும் இன்னைக்கு மாந்தியும் இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு செவ்வாய் கூட்டணியை வேடிக்கை பார்க்குறாங்க. ரைட்டுங்களா? ஊருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து, ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்தால் நீங்கள் போய் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு. ஒரு மினி நாட்டாமை உங்கள் வேத வாக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. அப்படின்னு மற்றவங்க ஏற்றுக்குவாங்க, உங்கள் பேச்சை, உங்கள் முடிவை ஏற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் செல்வாக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ராஜ தந்திரமாக யோசனை பண்ணி தான் பண்ணுவீங்க. அதுக்கு தான் அந்த யோகமே வந்திருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் முட்டாள்கிட்ட வாதம் பண்ணுறதை விட மௌனமாக இருக்கிறதே கோடி புண்ணியம் அப்படின்னு அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வேலை செய்வீங்க. அந்த அளவுக்கு புத்தி கூர்மை அமோகமாக இருக்குது. யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட தர்க்கவாதம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். லக்ன வீட்டை பொறுத்த வரைக்கும் குருவும் மாந்தியும் இருக்காங்க. அறிவாலேயே சாதிப்பீங்க. மாந்தி கொஞ்சம் டல்லாத்தான் இருக்கார், குரு பட்டு பயங்கரமாக ஸ்பீடாக இருக்காருங்க. ஆனால் உடம்புல ஒரு சின்ன சோம்பேத்தனம் இருக்குது, பட் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டேங்க. உங்களுக்கு 3ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ தகவல் தொடர்பில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் வர மாதிரி இருக்குது. ஃபோன் பண்ணுறப்ப கொஞ்சம் தெளிவாக எங்கே எந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே கேட்டு தெளிவு பண்ணிக்கும். ரைட்டுங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு செவ்வாய் சந்திரன் அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்கார். அப்போது பாக்கியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் எடுத்த காரியம் ரொம்ப பாக்கியமாக முடியும். ஆனால் புதன் வக்ரமாக இருக்கார்ல, அதனால் தந்தை வழியில் உறவுகளில் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் இருக்குதுங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். தந்தை வழி உறவுகள் பங்காளிகிட்ட அப்படின்னு. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் சனி இருக்கார். அப்போது உங்களால் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, அதுக்காகவே உங்களுக்கு புகழ் அதிகமாக கிடைக்கும். உங்கள் அந்தஸ்து ஊருக்குள்ளே உயரும் பரவும் அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி உங்கள் புத்தி வந்துங்க அப்படி ஒரு கூர்மையான ஒரு ஷார்ப்னஸாக இன்றைக்கி வேலை செய்யும். மின்னல் வேகத்தில் வேலை செய்யும். அதுதான் முக்கியம். ரைட்டுங்களா? அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். யாரையும் நம்பாதே, காரியத்தில் தளர்வாகாதே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு இதில் ஒரு உறுதியாக இருப்பீங்க நீங்கள். அதான் உண்மையான இதுங்க. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல் டேவே அதிகமாக இருக்குதுங்க. அதே மனசுக்கு அதுவே சந்தோஷம் இருக்கும். மனசு லேசாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய கள்ளம் கபடம் அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறதுக்கான திட்டம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ரைட்டா? நல்ல விதமான ஒரு அமைப்பு தானுங்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் நீங்கள் தானுங்க இன்றைக்கி ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க? மாஸ்டர் மைண்டு மாதிரி செயல்படுவீங்க. சிக்கலான ஃபைல்கள் கூட என்னென்ன ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருந்தால் கூட டக்குன்னு பதில் சொல்லி விளாசுவீங்க. சூப்பராக இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அங்கே மட்டும் அப்படித்தரும், அங்கேயே அமோகமாக இருக்குது. கமிஷன் மற்றும் தரகு தொழிலில் இருக்கீங்களா அவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி கொஞ்சம் பணம் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்குது. அங்கே அவன் புத்தி கூர்மைக்கு மேலே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வேலைத்தனம் இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. உங்கள் காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் வந்துங்க வக்ரத்தில் இருக்கார். அப்போது இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு செயலாகட்டும் ஒரு இதாகட்டும் ரொம்ப புத்தி கூர்மையாக எடுப்பீங்க. அதே சமயத்தில் உங்கள் மூலியமாகவே ஒரு புது பிஸ்னஸ் இன்றைக்கி உங்கள் கைக்கு வந்து சேரும்.
சார் அந்த கடையை எடுத்தாருங்க, நடத்த முடியலைங்க, நீங்கள் வந்து பார்த்துக்க முடியுமா, ஒரு ஐடியா பண்ணால் அவரும் டெவலப் ஆகிக்குங்க அப்படின்னு உங்களை வந்து பல பேர் கேட்பாங்க. அந்தளவுக்கு பிஸ்னஸ் மைண்ட், அதான் மாஸ்டர் மைண்டுன்ட்டுனே அமோகமாக விளாசுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டத்தில் கொஞ்சம் உரச்செலவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி உரச்செலவு எக்ஸ்ட்ரா, மராமத்து செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் விளைச்சல் நல்லாவே அமோகமாக இருக்குதுங்க. ரைட்டுங்களா? இந்த மஞ்சள் வச்சுருக்கீங்க, கரும்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அமோகமான விளைச்சல் நல்லா இருக்குதுங்க. வாய்க்கால் வரப்பு தகராறு ஏதாச்சும் இருந்தால் இன்றைக்கி சமாதானமாக பேசி அதை முடிச்சுக்குவீங்க. மொத்தத்தில் விவசாயிக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையும் முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் இன்றைக்கி ஒரு சுப விசேஷத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவீங்க. அப்பச்சியோட அறிவுரை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா, தம்பதிகளுக்குள்ள ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு புரிஞ்சக்கூடிய பக்குவம் இன்றைக்கி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. அப்போ குடும்பம் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு ஜம்முன்னு இருக்குன்னு அர்த்தம். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதலர்களுக்கு இன்றைக்கி மனசுக்குள்ளே கொஞ்சம் 2 பேரும் அப்படி நையாண்டியா நக்கலா அப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த ஒரு பாசம் அதிகமான அந்த சிரிப்பு பேச்சிலையும் இருக்குது. அந்த ஊடல் சொல்ல முடியாது, அந்த கூடலில் ஒரு நையாண்டி பேச்சு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். காதல் நையாண்டின்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? நல்ல அமோகமான காதல் தான், தப்பு கிடையாது. படிப்பை பொறுத்த வரைக்கும் முருகா, ஒரு தேக்கநிலை இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சுணக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலலாம் நீங்கள் மனசு தளர மாட்டீங்க. போனது போட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு ஒரு குளியல் போட்டு எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கே அந்த தேக்கநிலை மாறி அதீத ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்லைன் வகுப்புகள் கூட அதிகம் கவனம் செலுத்தி படிப்பீங்க. அதனால் படிப்பில் மந்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அது சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி கொஞ்சம் கைகால் மூட்டு வலி கொஞ்சம் தசப்பிடி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. என்ன பண்ணுறது? நல்லெண்ணெய்க்கு தேய்ச்சிட்டு அப்படியே சூடாக அப்படி கொஞ்சம் நேரம் படுத்துருக்கணும், இல்லை சுக்கு காப்பி குடிங்க. இந்த மாதிரி பித்தமெல்லாம் இறங்கி ஜம்முன்னு தெம்பாயிருன்னு வச்சுக்கங்களேன். ஓகேங்களா? நட்சத்திர பலன் பார்க்குறோம். மிருகசீரிஷம் அதிபதி செவ்வாய் என்னங்கிறாரு, உங்கள் தைரியமான பேச்சு இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சரியான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு மிருகசீரியத்துக்கு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு போய் பார்த்துட்டு வருவீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வாங்கிக்கலாம், இப்போ போய் பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு வருவீங்க. அதை பற்றி பேச்சுவார்த்தை கூட ஒரு தொடங்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. வீட்டு விவகாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும். கூர்மையான ஆயுதங்களை வச்சு இதை வேலை செய்கிறீங்களே, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு செவ்வாய் சொல்கிறாருங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீரியம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலட்சியம். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி ராகு. உங்கள் அறிவாற்றல் இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். ரைட்டா? அந்த அளவுக்கு இங்கே இந்த கழுவுற மீன் நழுவுற மீன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த சிக்கல் இருந்தாலும் தப்பிச்சு ஓடி வந்துடுவீங்க. வெளிநாட்டில் இருந்து ஒரு சுப செய்தி கூட உங்களுக்கு தேடி வரும். வியாபாரத்தில் இன்றைக்கி போல புதுமையான யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கக்கூடிய அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? பொதுவாக உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பலம் அப்படிங்கிற சூட்சுமம், பலவீனம் அப்படி சந்தேகம். ரைட்டுங்களா? புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு. மனசு குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு செய்தி கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. அது வீட்டு பெரியவங்ககிட்ட இருந்து கூட வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஆன்மீக பயணம் திட்டத்துக்கு உண்டான ஒரு வழிவகையும் இன்றைக்கி கைகூடும். ஏதாவது பொருள் மிஸ் ஆகி போச்சுப்பா, கிடைக்கலையப்பா அப்படின்னு இழந்த ஒரு பொருளை இன்றைக்கி திரும்ப பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்லது. நம்ம வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கிறது புனர்வசத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம்ங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, க்ரீன் கலர் நல்லா இருக்குது, கோல்டன் கலர் நல்ல லக்கி கலர் அப்படின்னு சொல்லாங்க. அதே சமயத்தில் 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் நல்லா இருக்குது. கொஞ்சம் பாசிப்பயிறு நைட்டே ஊற வச்சு அதை வந்து காலையில் தொட்டியில் வச்சு செடி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு போடுங்க, இல்லை பறவைகளுக்கு போடுங்க. ஏன்னா உங்கள் வாக்கில் ஒரு மதிப்பு இருக்குது இல்லை, அந்த மதிப்பு வந்து அபாரமாக இருக்குது, அதுக்கு ஒரு கந்திஷ்டியும் இருக்குது. ரைட்டுங்களா? இப்படி செஞ்சால் உங்கள் காரியங்கள் இருந்த அந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும், கந்திஷ்டி விலகும். அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க. மொத்தத்தில் உங்களை பார்த்தா எப்படி தெரியுதா? ஆழம் தெரியாமல் காலை விடாத, ஆனால் தெரிஞ்ச பின்னாடி தயங்கி நிற்காதுன்னு நேற்று கூட ஒரு பழமொழி சொன்னேன். அதுதான் இன்றைக்கி சொல்ல தோணுது உங்களுக்கு. இன்றைக்கி உங்கள் 9ஆம் வீட்டு கிரக நிலவரம் உங்களுக்கு ஒரு துணிச்சலை தருதுங்க, விளாசலாங்க நீங்கள். ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரமஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். கடகராசி நேர்களே, உங்கள் அதிபதி சந்திரனுங்க. இன்னைக்கு உங்கள் கோச்சரமை வச்சு பார்க்குறப்ப முருகா, உங்களுக்கு குபேர ஆகர்ஷ்ண யோகம் சொல்லலாம். எப்படிங்க? குபேர ஆகர்ஷ்ண யோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 9ல் சூரியன், அப்புறம் சுக்கிரன் சனி கூட்டணி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 8ல் ராகு மற்றும் செவ்வாய் அமர்ந்து 12ல் குருவின் பார்வையும் கிடைக்குது. இந்த அமைப்பெல்லாம் சேர்ந்து பார்க்குறப்ப தான் இந்த உங்களுக்கு அந்த யோகம் வருதுன்னு சொல்லலாம். இது குபேர ஆகர்ஷ்ண யோகம். அதாவது பழைய பரன் மேலே கிடக்கிற ஏதாவது ஒரு பழைய திங்ஸ்னால இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏதோ தேடிட்டு இருப்பீங்க, சம்மந்தம் இல்லாமல் ஒன்று கிடைக்கும். அது
இப்படி ஒரு அதிர்ஷ்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லாபம் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி ஒரு அமைப்பு வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. பழைய பகையை விட பழைய பாக்கியை வசூலிக்கிறதா புத்திசாலித்தனம்னு புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். புரிஞ்சுதுங்களா? அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்லேயே இன்றைக்கி கேது இருக்கார். அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன நல்ல விதமான பேச்சுக்கள் வரும். அதே சமயத்தில் ஒரு முரண்பாடான பேச்சுக்கள் வந்தால் நீங்கள் பேசாமல் இருப்பது கூட நல்லது. ஒரு பேச்சுனா முன்ன ஒரு வாக்குவாதம் வரும்ல, இதை செய்யும்பீங்க, அதை வேண்டாம்பாங்க, அவங்க வேண்டாம்பாங்கன்னு செய்யலாமீங்க, அந்த ஒரு சண்டை கிடையாது, ஒரு வாக்குவாதம், சின்ன லேசான வாக்குவாதம். அதே சமயத்தில் 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே ராகு, செவ்வாய், சந்திரன், புதன் வக்ரஸ்டேட்டுங்க இருக்குங்காட்டி, அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் கூட்டமாக இருக்குங்காட்டி பயணங்கள் போகிறப்ப வண்டி வாகனத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆனால் அதுலேயும் பண வரவுக்கு உண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. திடீர் பண வரவுக்கு உண்டான வாய்ப்பும் அமோகமாக இருக்குது. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. பாக்கியஸ்தானம் அமோகமாக இருக்குதுங்க. தந்தை வழி உறவுகளில் ஒரு திருப்பம் ஏற்படும். ரைட்டுங்களா? 12ல் உங்களுக்கு யார் குரு இருக்கார். அப்போது குரு ப்ளஸ் மாந்தி சேர்ந்துட்டார் இன்னைக்கு. அப்படி சுப விரயங்கள் ஏற்படும். தூரதேச பயணம் உங்களுக்கு அமோகமாக அமையும், கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி மனசு கொஞ்சம் படபடப்பாக இருக்கிற மாதிரி தோணுனா கூட, ஆனால் அதில் தேவையில்லைங்க, ரிலாக்ஸாக இருங்க. ரைட்டா? இன்னும் அதிர்ஷ்டமொழின்னு எதிர்பார்த்துருக்காரு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அது தன்னை போல் வந்துட்டு இருக்குது. ரைட்னா? எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு காரியத்தை இறங்குனீங்கன்னா காரியம் குதூகலமாக கும்மாளமாக முடிச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? மற்றவங்க சொல்கிறத விட உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் நடந்துக்குவீங்க. இன்றைக்கி அதுதான் சரியாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை கடலினும் பெருது அப்படிங்கிற மந்திரத்தை உங்கள் மனசு அப்படி சொல்லிகிட்டே இருக்குது. பொறுமையாருன்னு சொல்லுது. ஆனால் சக்ஸஸ் உங்களுக்கு தான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் மற்றவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பொறுப்புன்னா அப்படி தானுங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் தப்பு செஞ்சால் நீங்கள் தான் இன்சார்ஜ் அப்படி மாதிரி இருக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணப்புழக்காட்டம் நல்லாவே இருக்குது, தப்பு கிடையாதுங்க. சாயந்தரத்துக்கு மேலே இன்றைக்கி அமோகம், அவங்கள பிடிக்க முடியாது. காலைல சக்கரம் கட்டின மாதிரி ஓடிட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த 8ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் இருக்குங்காட்டி இன்றைக்கி நீங்கள் ஒரு சீக்ரெட் பிளான் போட்டு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கார்ல அவர்கிட்ட அசத்துற மாதிரி பேசுவீங்க. இந்த பிளான் போடுவோம்ப்பா, இது ஜெயிக்கலாமாப்பா அப்படின்னு. அந்தளவுக்கு உங்களுக்கு அமோகமான அமைப்பு வியாபாரம் தொழிலில் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் கிணறு வெட்டுறது அல்ல புதுசாக போர் போடணும், தண்ணி கொஞ்சம் 10ல் ஒரு 100 அடி சேர்த்து போடலாமா அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி இருக்குது. அதுவும் இன்றைக்கி தகுந்த ஆலோசனை செஞ்சு பண்ணுவீங்க. நல்ல விஷயம் தானுங்க, அது நல்லது நடக்கும், கொலைப்படாதீங்க. ஆடு மாடுகளோட கால்நடைகளோட ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன கவனம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அந்த மற்றபடி உபரி வருமானம் இல்லை, ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. ஓகே, விவசாயி பிஸி, ஓரளவுக்கு திருப்தியான வருமானம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் அவங்களே சொல்லுவாங்க. அது ரகசிய விஷயமாக கூட இருக்கலாம், குடும்பம் சார்ந்த ஒரு ரகசியமாக கூட இருக்கலாம். குடும்ப பாட்டு மாதிரி குடும்ப ரகசியம் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லது நடக்கும். அதை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒரு சீண்டல், ஒரு ஊடல் இது இருக்கு. ஆனால் அதுவே அந்த சீண்டலும் ஊடலுமே ஒரு ரொமான்டிக் ஊடலாக மாறும் பாருங்க. அப்போது கணவன் மனைவி உறவு ஜொலிக்கும். ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் காதலுக்குள்ளே இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லாமல் இருந்தாலே உறவு பஞ்சு முட்டா மாதிரி இன்றைக்கின்னு வச்சுங்களேன். பித்தராட்டம் பேசப்படாது, 2 பேர் உண்மையான காரணத்தை 2 பேரும் ஓப்பனாக பேசிக்கணும். உண்டு, சரிங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, படிப்பில் ஒரு ஆர்வம் கம்மியாகிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் அது பொய், நீங்கள் அப்படி பிரமையாக இருப்பீங்க. ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்களேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு வாங்க, இல்லை ஒரு ஜூஸ் குடிங்க, ஒரு டீ குடிங்க, குடிச்சிட்டு மறுபடியும் படிச்சிங்கன்னா ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு சின்ன பிரேக் எடுத்து படிச்சிங்கன்னா அட்டகாசங்க, அவ்வளோதானுங்க. ரைட்டா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கேஸ் ட்ரபிள், கொஞ்சம் இடுப்பு வலி இப்படி வர மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் ஓமம் கலந்த வெந்நீரை கொஞ்சம் குடிக்கலாங்க. கொஞ்சம் உடம்புக்கு அப்படி பெயினாக இருந்தால் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் ஒரு புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருக அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி மெல்ல மெல்ல அப்படியே தடையை தாண்டி நகர ஆரம்பிக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வித்தியாசமாக வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. பழைய நண்பர்கள் ஒருத்தரை சந்தித்து மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. போகிறப்போ செல்ஃபோன் வந்தால் கூட நின்று ஓரமாக பேசிட்டு அப்புறம் வண்டி எடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது பக்குவம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். பூசம் நட்சத்திரம் அவங்களுக்கு அதிபதி சனி என்னங்கிறாருன்னா, தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானை இன்றைக்கி செட் பண்ணுவீங்க. வாரிசு சொத்து விஷயம் இருக்குல்ல, அங்கே ஏதாவது ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு வாரிசு உரிமை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் அமோகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி உங்கள் வார்த்தைக்கு ஊருக்குள்ளே ஒரு தனி மரியாதை, உங்கள் வீட்டிலேயே ஒரு தனி கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டுங்களா? கடனை திருப்பி தர்றதில் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து பண்ணணும்னு நினைப்பீங்க. ரைட்டா? பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி புதனுங்க. உங்கள் அறிவால்
உங்கள் திறமையால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சாமர்த்தியம் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திடீர்னு ஒரு பணவரவு உங்களை வந்து ஆச்சரியப்படுத்த வைக்கும். ரைட்டா? கிடைக்காத பொருள் ஒன்று கிடைக்கிற மாதிரி சந்தோஷப்படுவீங்க. உறவினர்களோட வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. சின்ன சாப்பாட்டு விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பத்தியமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. ரைட்டுங்களா? பலம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது, புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம்னு சொல்லலாம். லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மில்க் ஒயிட் நல்லாயிருக்கு, அதே சமயம் சில்வர் கலர் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. கொஞ்சம் கல்லுப்பை எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் காணாமல் போயிடும், மன அமைதி திரும்ப கிடைக்கும். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு உப்பில்லாத கூழ் ஒருவேளை, ஆனால் ஊர் அறியாத காரியம் ஊருக்கே கேடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி. உங்களுடைய 8ஆம் வீட்டு கிரக நிலவரம் ரகசியத்தை காத்துட்டிங்கன்னா ஜெயிக்கிறது நீங்கள் தானே. ஊர் அறியாத காரியம் ஊருக்கு கேடும்பாங்க, அது ஒரு காலத்து பழமொழி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சிடலாம். சில ரகசியமாக விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கணும், ஓப்பன் டு டாக் பேசப்படாது. இருந்தால் நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரமஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் சிம்மராசினர்களே. அதிபதி உங்களுக்கு சூரியனுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சாரமை வச்சு பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி தனலாப யோகம் நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். காரணம், உங்கள் ராசிக்கு 7ல் ராகு ப்ளஸ் செவ்வாய், அப்புறம் சந்திரன், அப்புறம் வக்கரமான புதன், அந்த 4 பேர் உட்காந்துருக்காங்க. அப்படி அமர்ந்தது மட்டும் இல்லை, உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லைங்க, 11 இருக்கக்கூடிய குருவோட பார்வையும் பெறாங்க. 4 பேர் பார்வை பெறப்ப என்ன ஆகும்? கூட்டு வியாபாரத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சவங்க கூட இன்னைக்கு உங்கள் லாபத்தை பார்த்துட்டு மறுபடியும் ஒட்டிக்கலாக்கம்னு கூட எது சண்டை போட்டோம் அப்படின்னு ஒட்டுறதுக்கு வருவாங்க. ரைட்டுங்களா? அந்தளவுக்கு இன்றைக்கி கை ஓங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதே சமயத்தில் பசி வந்தால் 10ம் பறந்து போகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பதவி வந்தால் பழைய உறவு மறந்துடாமல் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நீங்களே நினைப்பீங்க. ஒரு தத்துவமாக நீங்களே நினைப்பீங்க. அந்தளவுக்கு கோச்சாரமை வச்சு பார்க்குறப்ப முருகா லக்னத்திலேயே கேது இருக்கார். அப்போ உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் நிழல் போல இருந்துகிட்டே இருக்கும். பெருசாக பாதிப்பு இல்லை, ஏதோ ஒரு மூலையில் அது ஒரு மாதிரி ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது மூலிமா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, குலதெய்வத்தை வேண்டுக்கிறீங்கன்னா அந்த குழப்பம் தீர்ந்து தெளிவு கிடைக்கும். ரைட்டுங்களா? நேராக 7ஆம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, அங்கே மற்ற வீடெல்லாம் காலியாக இருக்குதுங்க. 7ஆம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ராகு செவ்வாய் சந்திரன் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்காங்க. கலத்திர ஸ்தானம் கலகலன்னு இத்தனை பேர் இருக்காங்க. அப்போ கலகலப்பாக இருக்கும். கூட்டாளிகளால் உங்களுக்கு லாபம் வரும், அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ரைட்டுங்களா? ஆனால் வக்ர புதன் இருக்குல்ல, அந்த புதன் வந்து வக்ரமாக இருக்கார். அதனால் பேச்சில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்ககிட்ட பேசணும் நீங்கள். ரைட்டுங்களா? அவங்க நிறைய பேசலாம், பட் நீங்கள் அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. அஷ்டமத்தில் ராசிநாதன் இருக்கங்காட்டி உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு சொத்து விவகாரம் அது மாதிரிலாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் தான் வரும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் மாந்தி சேர்ந்துட்டாங்க. மூத்த சகோதரர்கள் எப்படிங்க? மூத்த சகோதரர்கள் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் அவங்க உதவி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சிங்கம், குட்டி சிங்கம் இருக்குல்ல, அது கம்பீரம் எப்படி இருக்குது? அந்த மாதிரி கம்பீரம் இருக்குது. ரைட்டா? குட்டி சிங்கம். அதே சமயம் யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தெரியும். யார்கிட்ட எங்கே வச்சு எப்படி பேசுகிறது தெரியும். அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு உங்கள் மனசுலேயே இருக்கும் இன்னைக்கு. ரைட்டுங்களா? புதுசாக ஒரு தொழில் வியாபாரம் தொடங்கணும்னு ஒரு துள்ளல் கூட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. பித்தலாட்டம் பண்ணுறவன், தகுதியத்தை வேலை பண்ணுறவன், இந்த 2ஆம் நம்பர் வேலை பண்ணுறவன் எல்லாமே இன்றைக்கி கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் பார்வைக்கு அவங்க அடங்கி தெரிச்சு ஓடிடுவாங்க, உங்கள்கிட்டே வரமாட்டாங்க. ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் தானே கிங்குங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? உங்கள் பேச்சுக்கு கொஞ்சம் மறு பேச்சு இருக்காது. அண்ணன் சொன்னால் ஆமாம் ஜாமியா. ஆனால் சக ஊழியரிடம் கொஞ்சம் கனிவாக பேசுகிறது. அதுக்காக நம்ம வந்து கர்வமாக பேசக்கூடாது, கொஞ்சம் கனிவாக பேசலாம். உங்கள் கெத்தை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொடுக்கும். அவர் தன்மையானவரா, நல்லா சொல்லுவாருப்பா, ஆனால் தன்மையான ஆளுப்பா அப்படிம்பாங்க. ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கடையில் இன்றைக்கி புது வாடிக்கையாளர்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. கமிஷன் ஏஜென்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் அமோகமாக இருக்குது. ரைட்டா? 7ஆம் இடத்து கிரகங்களை வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி மெயினாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டீல் பேசுகிறேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு விஷயத்துக்காக உங்கள் டீலில் டக்குன்னு முடியுதா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபைனலில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் நடக்கும். ரைட்டுங்களா? அந்த பிஸ்னஸில் லாபம் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னொரு நுட்பமான விஷயம்னு சொல்லட்டுங்களா? இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மனிகிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மனி சொல்லக்கூட ஐடியா அமோகமாக எடுபடுங்க. சில பேர் கேட்பீங்க, சில பேர் கேட்க மாட்டீங்க. அதுதான். ரைட்டா? அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, தோட்டத்தில் இன்றைக்கி புது பயிர் நடவு செய்கிறோம், இல்லை புது மோட்டார் ஒன்று வாங்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஏதோ ஒன்று செய்யக்கூடிய ஒரு ஆலோசனை இருக்கும். சந்தையில் உங்கள் விளைச்சலுக்கு ஒரு கௌரவமான விலை கண்டிப்பாக கிடைக்கும்.
உபரி வருமானம் நல்லா தான் இருக்குது, தப்பு கிடையாது. ஸோ விவசாயம் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு மன திருப்தியான பணவரவு உண்டு சொல்லிக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு சுப விசேஷமான பேச்சு நடக்கிற மாதிரி இருக்குது, சந்தோஷமாக நடக்கும். சொந்தக்காரங்க மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிகளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாக இருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸ் கொடுத்து நீங்களே அசத்துக்குவீங்க. அசந்து போகிற அளவுக்கு கணவன் மனைவி உறவு அமோகமாக இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் காதலுக்குள்ளே இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணுங்கருத்துமா, எப்படிங்க கண்ணை இமைப்பாப்பது போல கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிறது, அப்படி அந்த லெவலில் இருந்து ரொமான்டிக் மட்டும் டெவலப் பண்ணுவீங்க. அப்படி ஒரு காதல் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி கல்வியை பொறுத்த வரைக்கும் இருக்கா பசங்க உலக இன்றைக்கி நல்ல ஒரு ஆர்வமாக படிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. ப்ராக்டிக்கல்னால் என்ன எழுதி பார்க்குறது, இந்த ஃபார்முலா எப்படி வந்தது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி படிப்பாங்க. அறிவு பட்டவர்த்தனமாக அட்டகாசமாக ஜெயிக்கும், ஒப்பனை சொல்ல போனோம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்றைக்கி கொஞ்சம் லேசாக கண்ணெரிச்சல் உடல் சூடு சம்மந்தமான கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் இளநீரில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிங்க, கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு பண்ணிக்கலாம். நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு மகம் அதிபதி கேது என்ன சொல்கிறாருன்னா ஆன்மீக வழியில் அந்த இருக்கக்கூடிய பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கி ஒரு முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். நிலுவையில் இருந்த ஒரு சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்கு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். வீட்டுக்கு தேவையான பழைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும், பழசெல்லாம் கொடுத்துட்டு புதுசு வாங்கணும் நினப்பு இன்றைக்கி நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி ரொம்ப உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்காதுங்க. சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கன்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம்ங்கிறதே உங்களுக்கு பக்திங்க, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிவாதம் அப்படின்னு சொல்லி. பூரம் அதிபதி சுக்கிரன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பிளான் ட்ரிப் ஒன்று போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி இருக்குது. ரைட்டுங்களா? உங்கள் பிஸ்னஸ் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. சில பேருக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நல்ல முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரோம். ரைட்டுங்களா? வரவுக்கு மேலே செலவு செய்யாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. பலம் அப்படிங்கிறது பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக செலவு. உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் செலவு வைக்கிறோமா அதிக செலவு நான் ஆடம்பரமாக செலவு பண்ணுறோம். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சூரியன் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா நிர்வாக திறமையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய சிக்கலை தீர்த்து வச்சிருவீங்க. உங்கள் திறமையை அமோகமாக வெளிப்படுதுங்க. தந்தை வழி உறவுகளில் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி தீர்ந்து விடும். தொழிலில் புது முதலீடுகள் செய்வதற்கு இன்றைக்கி உகந்த நாள். ரைட்டுங்களா? கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேச்சு அதிகமாக இல்லாமல் காரியத்தில் கண்ணாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பலம் அப்படிங்கிறது கம்பீரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு கலர், கோல்டு கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்கு. இன்றைக்கி ஒரு கைப்பிடி கோதுமை இருக்குல்ல, கோதுமையை நைட்டே எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு காலையில் கண்ணை மூடி குலதெய்வத்தை இஷ்டதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த கோதுமையை எடுத்துக்கொண்டு பறவைகளுக்கு உணவாக போடுங்க. இல்லைன்னா மாடு இருந்தால் அதில் கல்நீத்தினோட கலந்து விடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா காரியத்தில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் நீங்கி சமூகத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? அப்படி தன்மை இருக்குதுங்க. நிமிர்ந்து நின்னா தானுங்க ஊரே நம்மளை மதிக்குங்க. ஆனால் குனிஞ்சிருந்தால் என்ன ஆகும் நம்மளை யாரும் கூட தெரியாத உலகத்துக்கு. அதனால் நிமிர்ந்து நின்று ஒரு காரியத்தை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு 7ஆம் வீட்டு கிரக நிலையே கொஞ்சம் நீங்கள் பணிஞ்சு போனால் நல்லது. அதுக்காக பணிவு அப்படிங்கிறத குனிவு கிடையாது. பணிவு வேறு, குனிஞ்சு போகிறது வேறு. புரிஞ்சு தான் நான் சொல்ல வர்றது. ரைட்டுங்களா? நிமிர்ந்த பார்வையும் நேர்கொண்ட பார்வையும் இன்னைக்கு 7ஆம் வீடு சொல்லுது. அதே சமயத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும் கற்றுக்குவீங்க. கற்றுக்கிட்டா ஜெயிச்சிடலாம். ரைட்டுங்களா? கூலக்கும் கூட போடப்படாது. அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். நல்லது உழைக்கட்டும். நற்பவி சிம்ம ராசி நேயர்களுக்கு நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ண, தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதனுங்க. இன்றைக்கி இங்கே யோகம் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு வெற்றி தாரகை யோகம்னு வச்சுக்கலாத. வெற்றி தாரகை யோகம் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், சந்திரன், புதன் வக்ரமாக இருக்கார். அவங்க அப்படி இருந்து உங்கள் 10ஆம் வீட்டு குரு இருக்கார்ல, குருவோட பார்வையை பெறாங்க. ரைட்டுங்களா? அப்போது நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வந்திருந்தேன், தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் சில விஷயங்கள், சில பகைவர்கள், சில எதிரிகள் இன்றைக்கி உங்கள்கிட்ட சமாதான கொடி பிடிச்சி வருவாங்க. சார் எதுக்கு சார் அப்படிங்கிற மாதிரி வருவான். ரைட்டுங்களா? கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருப்பீங்க, அல்லது அது மூலிமா ஒரு பைசூல் கூட நடக்கும். ரைட்டா? அதனால் வெற்றி தாரகை அப்படின்னு ஒரு யோகம் அந்த அமைப்பை சொல்லலான்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பேசாமே ஜெயிச்சு காமிக்கிற அமைப்பு நல்லாயிருக்கு, அவ்வளோதான். ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு வெற்றி வகை அமோகமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் ராகு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் சந்திரன் ப்ளஸ் புதன் வக்ரசையில் இருக்குங்காட்டி கடன் சுமைகள் குறைவதற்கு ஒரு வழி பிறக்குதுங்க. ஆனால் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகளில் ஒரு சின்ன சலசலப்பு வர மாதிரி இருக்குது.
7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம், மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி பெருசாக தொந்தரவு இல்லை. கூட்டு வியாபாரத்துலேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 10ல் குருவும் மாந்தி இருக்காங்க. தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. ஆனால் மாந்தியால் சின்ன தொய்வு வர மாதிரி இருக்குது. அதாவது லாபத்தில் சின்ன தொய்வு வர மாதிரி இருக்குது. சுதாரிச்சு தான் பண்ணுவீங்க, இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்ல வேண்டியது இருக்குது. ரைட்டுங்களா? அப்புறம் இருங்க, 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போது சில சமயம் என்ன வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு புரட்டல், தூக்கமே சரியாக வரமாட்டேங்க சார், ஏதோ கண்ட யோசனை இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. அதனால் ஒரு கோயிலில் ஒரு மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க. ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, அந்த கவலையினால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ரைட்டா? கேது கொஞ்சம் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கார். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு புத்திசாலித்தனம் அதிதீவிரமாக இருக்குதுங்க. யார் நம்மளுடைய நண்பன், யார் நமக்கு துரோகி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. ரைட்டா? உங்களுக்கு நல்ல மனசு சொல்லிக் கொடுக்கும். இன்றைக்கி எதையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்கிற எண்ணம், ஒரு தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு காலையிலேயே இருக்குதுங்க. மனசுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பயம், இதை செய்யலாமா வேண்டாம்னு பயம் வந்தால் கூட வெளியில் அதை காமிச்சிக்க மாட்டேங்க. நம்ம வெளியே காமிச்சா நமக்கு இதாக போயிடும்ல, காமிச்சிக்க மாட்டேங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் உங்கள் மேலே இருந்து வந்த ஒரு தப்பான அபிப்பிராயம் கூட இன்றைக்கி மாறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உழைப்புக்கேற்ற ஒரு உன்னதமான ஒரு ஊதியம், உன்னதமான ஒரு கௌரவம் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பல சரக்கு கடை வச்சுருக்கீங்க, மளிகை கடை வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி வச்சுறவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் நல்லாவே இருக்குதுங்க. பழைய கடன் வசூலிப்பதற்கு ரொம்ப சரியான நேரம் இதுதானே. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் ராசிநாதன் வக்ரமாக இருக்கார். அன்னைக்கு நீங்கள் புது கடன் எதுவும் வாங்காதீங்க, என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். ஆனால் பழைய கடனை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும், அதை சரியாக உபயோகப்படுத்தி கடனை தீர்த்துக்கோங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் ஆடு மாடுகளோட கொஞ்சம் வளர்ப்பு நல்லாவே இருக்குது, அல்லது அது விற்பனை பண்ணுற மூலிமா லாபம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். பாசன வசதியை சீர்படுத்துவதற்கு நல்ல முயற்சி எடுப்பீங்க, நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டுக்குள்ளே இன்றைக்கி சின்னதாக மராமத்து வேலைகள் நடக்கிற மாதிரி இருக்குது. சொந்தக்காரங்கிட்ட உதவிகள் கேட்குறப்ப கொஞ்சம் நாசுக்காக பேசி கேளுங்க. உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு சுபகாரியத்தை பற்றி பேசுகிறப்ப நாசுக்காக புரியாத மாதிரி கேளுங்க, அதுதான் நல்லது. நேரடியாக கேட்டால் அவனெல்லாம் வீணாக போயிட்டு அப்படின்னு டக்குன்னு பேசிடுவான். நம்ம நேருக்கு நேரம் பேச மாட்டாங்க, பின்னாடி பேசிடுவான். பார்த்தா கொஞ்சம் உஷாராக பேசுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்தவரைக்கும் தம்பதிக்குள்ளே இன்றைக்கி சின்ன விவாதங்கள் வந்தால் கூட அதுவே ஒரு புரிதலை கொண்டு வரும். கவலைப்படாமல் இருங்க, அந்நியமாக இருக்கலாம். காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்குள்ளே இன்றைக்கி ஒரு புதிரான காதல்னே சொல்லலாம். சஸ்பென்ஸ் வைக்கிறது உங்கள் காதலுக்கு பிடிக்கும் மாதிரி தெரியுது. என்ன புதிர்னு இந்த கிரகம் சொல்லுது. நீங்கள் என்ன புதிர் வச்சு காதலை டெவலப் பண்ணிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். உண்மை காதல் நீங்கள் இருந்து ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க உலகளுக்கு இன்றைக்கி பொது அறிவு விஷயங்களில் அதிக திறமை இருக்குது. சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அதை சார்ந்து எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது. குவிஸ் போட்டி நடத்தினா எப்படி துருதுருன்னு மூளை வேலை செய்யும், அப்படி உங்களுக்கு மூளை துருதுருன்னு வேலை செய்யும். படிப்பு அமோகம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு கொஞ்சம் அடிவயிறு மட்டும் லேசாக வலிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செரிமான கோளாறு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சீரகத்தண்ணி அல்லது ஓமத்தண்ணி குடிச்சு சரி பண்ணிக்க வேண்டியதா, வயிறு லேசாயிரும். இது கை வைத்தியம். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி சூரியனுங்க. அரசாங்க வழியில் இருந்து வர வேண்டிய ஒரு அனுமதி இன்னைக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? வெளிவட்டாரத்தில் உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு மதிப்பு மரியாதை உண்டு. வீட்டு பெரியவங்ககிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு தடைப்பட்ட காரியம் ஜம்முன்னு நடக்கும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் போகிறப்போ, வண்டியிலலாம் போகிறப்போ கொஞ்சம் போக்குவரத்து விதி என்ன மதிங்க. கொஞ்சம் அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, மனசு இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குதுங்க. புதிய நட்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பெரிய ஆர்டர் ஒன்று கைக்கு வர மாதிரி இருக்குது. பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறீங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை. என்னென்னா, இந்த வெளியே போய் சாப்பிட்றீங்களே அதில் மட்டும் கவனமாக கொஞ்சம் குவாலிட்டியான சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது உங்களோட இனிமையான பேச்சு, பலவீனம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து போகிறது. ரைட்டுங்களா? எல்லாத்தையும் நம்பலாமா? நம்பக்கூடாதுல்ல, பார்த்துக்கோ. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய்ங்க. நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய சிக்கல் இருந்து இன்னைக்கு நீங்கள் விடுபடுவீங்க. ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்கன்னு வச்சுக்கல. உடன் பிறந்தவங்க மூலியமாக ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்ற மாதிரி இருக்குதுங்க. அதே சமயத்தில் தைரியமாக ஒரு புதிய முயற்சியில் இறங்குவீங்க. அது உங்களுக்கு வெற்றி என்ற இலக்கை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ரைட்டுங்களா? என்ன யாரை கண்டாலும் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் செய்வோன்னு தோணும். அவன் சொன்னால் நம்ம கோபம் வந்துடும் மூக்கு மேலே. அதனால் வீண் வாக்குவாதம் நமக்கு தேவையில்லை. அவங்கள்ட்ட பேச நமக்கு என்ன ஆகுதுன்னு வெளியே வருவது நல்லது. ரைட்டுங்களா? எஸ்கேப் ஆகிறது நல்லது. பலம்ங்கிறது சுறுசுறுப்பு, பலவீனம் அப்படிங்கிறது இந்த வேண்டாத விவாதம் தான்.
ரைட்டுங்களா? உங்களை பொறுத்தவரை லக்கி கலர் பார்த்தா எமரால்டு கிரீன் நல்லா இருக்கு, அதே கிரே கலர் நல்லா இருக்கு. லக்கி நம்பர் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. இன்னைக்கு காலையில் ஒரு கைவிடி பச்சை பயிரை நைட்டை ஊற வச்சு காலையில் இருந்து பறவைகளுக்கு வழக்கமாக தீனியாக போடுங்க. உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு, கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய தன்மை இருக்குது. எதிரிகள் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ரைட்டுங்களா? பொதுவாக உங்களுக்கு உளி தாங்கும் கல்லுதான் சிலையாகும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு நீங்கள் பல பேர் உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பானுங்க, இன்னைக்கு தாங்கவே முடியாது. அந்த குடைச்சலை தாங்கினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் முன்னேற்றத்தை அது சீரமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். ரைட்டா? காரணம் உங்களுடைய 6ஆம் வீட்டு கிரக நிலை அப்படித்தான் சொல்லுதுங்க. ரைட்டா? பார்க்கலாம், குடைச்சல் கொடுத்தா ஜெயிக்க முடியாதா? உங்கள் திறமை உங்களுக்கு இருக்குதுங்க, அடித்து விளையாடலாம். நல்லது வலிக்கட்டும். நற்பவி கன்னிராசி நேயர்களுக்கு மறக்காமல் வஜ்ரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விட்டுட்டு கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குற எவன்னு பார்க்கலாம். நல்லது வலிக்கட்டும். வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்னைக்கு உங்கள் கோச்சர் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா புண்ணிய பலன் யோகம் அதிகமாக தெரியுதுங்க. அது என்ன புண்ணிய பலன் யோகம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ல் ராகு, செவ்வாய், சந்திரன், அப்புறம் புதன் வக்ர ஸ்டேட்டில் அமர்ந்திருக்காங்க. அமர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 9ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையை அப்படியே டைரெக்டாக அப்ரோச் பண்ணிக்கிறாங்க, டைரெக்டாக வாங்கிக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன உதவியானது இன்றைக்கி ஒரு பெரிய பலனாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மாரல் சப்போர்ட்டாக வந்து வீடு வாசல் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? குலதெய்வத்தோட அருள் கூட இன்றைக்கி உங்கள் பக்கம்தான் இருக்குதுங்க. தர்மம் தலையாக்கும்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இன்றைக்கி செஞ்ச தர்மம் தான் உங்களை காப்பாற்ற போகுதுங்க. அதனாலேயே இந்த பலன் உங்களுக்கு அமோகமாக வேலை செய்ய போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ல் முதல் சொன்ன மாதிரி ராகு, செவ்வாய், சந்திரன், புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோணுங்க. அதே சமயத்தில் பிள்ளைகளால் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆனால் அவங்க பிடிவாதத்தை கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது. ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், அப்புறம் சனி இருக்காங்க. அப்போ கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். ஆனாலும் மறைமுக எதிரிகிட்ட நீங்கள் உஷாராக இருக்கணும். கூடவே குழி பறிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும், கவலைப்படாதீங்க சொல்கிறேன். அப்புறம் 9ல் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போ பாக்கியங்கள் உங்களுக்கு தேடி வரும். பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கு, பாக்கியங்களும் தேடி வரக்கூடிய அமைப்பு குரு ப்ளஸ் மாந்தி கொடுக்குறாங்க. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அமோகமாக இன்னைக்கு ரொம்ப கை கொடுக்கும், சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் மாந்தியால் அந்த பயணத்துக்கு போகிறக்கு ஒரு சின்ன தடை வரும். கோயிலுக்கா போகிறப்பா அதுக்குள்ள இந்த வேலையை பண்ணிட்டு போ அப்படின்னு சின்ன தடைகள் வர மாதிரி தெரியுது. ரைட்டுங்களா? 11ல் கேது இருக்காங்க. அப்போ லாபங்கள் அதிகரிக்குது, ஆனால் அதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை, ஏதோ மனசில் லேசாக குறைபாடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கேது உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கி உங்கள் மனசு அப்படியே ஒரு ரொம்ப ஒரு பூந்தோட்டம் மாதிரி சும்மா அப்படியே ஒரு வாசம் மிகுந்த ஒரு மன அமைதியாக ஒரு சந்தனக்காடு மாதிரி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. யாரையும் புண்படுத்தாமல் காரியம் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை, ஒரு எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க. கலை இலக்கியம் கொஞ்சம் அது மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரசனை கொஞ்சம் அதிகரிக்கும். இன்னைக்கு நார்மலான ரசனையை விட மனசுக்குள்ள ஒரு தெளிவு கண்டிப்பாக பிறக்குங்க. இன்னைக்கு இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், நேர்வழி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதன் வழி தான் போவேன் அப்படின்னு ஒரு உறுதி பூண்டாத ஒரு தன்மை மனசுக்குள்ளே இருக்குது. உங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் உங்கள் திறமைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக இன்றைக்கி உண்டு. சக ஊழியர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஜவுளி அல்லது அழகு பொருட்கள் வியாபாரம் பண்ணுறீங்களே அவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் நல்லா அமோகமாக இருக்குதுங்க. புது டிசைன்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுப்பீங்க, அது பிரகாரம் ஹோல்சேலில் உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு சீக்கிரம் என்ன அப்படின்னு பார்த்தா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு பார்க்குறப்ப தான் சொல்ல முடியுதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? விளம்பரப்படுத்துவதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆஃபர் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டத்தில் இந்த பூ மலர் அது மாதிரிலாம் சாகுபடி பண்ணுறீங்களே அவங்களுக்கு அல்லது வாசனை திரவியங்கள் அது தயாரிப்பதற்கு உண்டான அந்த ஆர்டர் கூட உங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் பொறுத்த வரைக்கும் அந்த அதை வச்சு தான் நல்லா பண்ணுறாங்க, சென்ட்டு பாடி ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு லாபமும் கிடைக்கும். ரைட்டுங்களா? கிணறு வெட்டணும், போர் போடணும் அல்லது நீர் மட்டம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி மிக உகந்த நாளாக தெரியுது. விவசாயத்துக்கு உபரி வருமானம் ஓகே தான். ரைட்டுங்களா? நல்ல ஒரு விவசாயி ஓகேவான ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியுது. உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு சுப விசேஷத்தை பற்றி ஒரு பேச்சு நல்லா எடுபட போகுதுங்க. பிள்ளைகளோட வளர்ச்சியில் கூட கொஞ்சம் நிதானமாக தான் கையாளுவீங்க. அதனால் அவங்க வளர்ச்சி நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா தம்பதிகளுக்கிடையே இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை 2 பேர் கூட்டாக போய் வாங்கிட்டு வரக்கூடிய தன்மை, எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு டிவியோ வாங்கக்கூடிய தன்மையும் இன்றைக்கி வந்து இருக்குதுங்க.
காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா காதலுக்குள்ள இன்னைக்கு ஒரு கவித்துவமான காதல் கண்டிப்பாக மலரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஒருத்தர் ரசனையோடு ரசித்து அந்த காதலை ஒரு லெவலுக்கு கொண்டு போவீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, மாணவ மாணவிகள் இன்னைக்கு படிப்பை தவிர மற்ற விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் படிப்பையும் கைவிட மாட்டாங்க. ரைட்டுங்களா? அதனால் ரெட்டை குதிரையில் சவாரி பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நல்லா படிப்பில் நல்லா தான் இருக்காங்க. ஒன்றும் இது கிடையாது. ரைட்டுங்களா? இந்த சங்கீதம் படிக்கிறவங்க, இந்த ஓவியம் வரைகிறவங்களுக்குலாம் இன்றைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. ரைட்டா? படிப்புலையும் கவனம் செய்தராக பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி லேசாக முதுகு வலி, லேசாக இடுப்பு மட்டும் வலிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். என்ன பண்ணுறது? வலிக்கிற இடத்துல நல்லெண்ணெய் ஒத்தனம் கொடுக்க வேண்டியதான், இல்லை சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கலாங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலனில் அதிபதி வந்து செவ்வாய், பாதங்கள் 3, 4. அவங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமாக ஒரு பெரிய டீல் கூட இன்றைக்கி பிரச்சனைகள் இருந்தால் முடிவதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில், அந்த தேவைப்படுற இடத்துல ஒரு நண்பரோ ஒரு சகோதரரோ வந்து கண்டிப்பாக உதவி கிடைக்கும். ஏதோ ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. தைரியமாக இன்றைக்கி ஒரு புது பொறுப்பை இன்றைக்கி ஏற்றுக்குவீங்க. அதை வச்சு நல்லது நடக்கும். நெருப்பு மற்றும் மின்சாரத்தம் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் ஆதிக்கம். ரைட்டுங்களா? ரைட்டு. அடுத்தது சுவாதி நட்சத்திரம், அவங்களுக்கு அதிபதி ராகு. என்ன சொல்கிறாருன்னா, சாமர்த்தியமான பேச்சால் ஒரு பெரிய காரியத்தை கூட இன்றைக்கி சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கிறீங்க. வெளிநாட்டு பயணத்துக்கான அஸ்திவாரம் கூட இன்றைக்கி வரக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? திடீர் ஒரு பணவரவு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். சந்தேகமாக வேண்டியதில்லைங்க. தேவையற்ற நம்மளோட சகவாசத்தை நீங்கள் தவிர்ப்பது இன்றைக்கி ரொம்ப நல்லது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ராஜதந்திரம், பலவீனம் அப்படிங்கிறது அதீத ஆசை. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீக கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே நல்ல ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்குறது தயாராக இருக்கார். உங்கள் மனசு ஒரு பெரிய ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை விரும்புது. அப்போ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை நீங்கள் மனைவியுடன் போய் கணவனுடன் போய் வாங்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஆமாமான அமைப்பு இருக்குதுங்க. வேலையில் இருந்து வந்த பெரிய சிக்கல்கள் இன்றைக்கி கவலைப்படுற அளவுக்கு இருக்காது. கவலைப்பட்டாலும் தானாகவே தீந்துடும். அதனால் ஒரி பண்ணாதீங்க சொல்கிறோம். ரைட்டுங்களா? என்ன மற்றவங்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது கேரண்டி வாரண்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா பிங்க் கலர், க்ரீம் ஒயிட் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஒரு மல்லிகைப்பூ ஒரு முளை வாங்கி, ஒரு சரை வாங்கி கோயிலுக்கு போகிறப்ப அதை கொண்டு வாங்க. போய் அம்மனுக்கோ உங்கள் குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ அதை போட்டு மனசார வேண்டிக்கோங்க. மனசில் இருந்த குழப்பங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கி மனசு தெளிவாகி குடும்பத்துக்கே மகிழ்ச்சி பொங்குன்னு வச்சுங்களேன். சின்ன பரிகாரம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படிங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அப்படிம்பாங்க. அதுபோல் உங்கள் 5ஆம் வீட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா, நீங்கள் அதை வச்சு பார்க்குறப்போ உங்கள் மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, நல்ல மதிப்பை கொடுக்குறாங்க. உங்கள் சொல்லுக்கு ஒரு நல்ல மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பி இருங்க, சந்தோஷமாக இருங்க. தனுசு ராசி நேயர்களே, மறக்காம வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தேங்க்யூ. வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கோச்சரமை வச்சு பார்க்குறப்போ நிலபுல லாபயோகம்னு வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுதுங்களா? நிலபுலம். அப்போது நிலம் வாங்குற அமைப்பில் ஒரு லாபம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நிலபுல லாபயோகம். காரணம் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், அப்புறம் சந்திரன், அப்புறம் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்படி அவங்க அங்கே அந்த 4ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டினுடைய குருவை டைரெக்டாக பார்க்குறாங்க. அந்த பார்வை பரங்காட்டி இந்த அமைப்பு உங்களுக்கு வருதுங்க. வீட்டில் ஒரு வண்டி வாங்கணும், புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப நாள் யோசிச்சின்னு வச்சுங்களேன். இன்றைக்கி அதற்கு உண்டான ஒரு ஃபைனல் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ரைட்டா? ஃபைனல் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. சொத்து விவகாரத்தில் கூட ஒரு பெரிய முட்டுக்கட்டை இருந்தால் இன்றைக்கி அது விலகக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டா? பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதறிய காரியம் சிதறம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி நிதானமாக காய் நகர்த்தினா அந்த காரியம் பதறாது, பதறவும் மாட்டீங்க, காரியம் சிதறாது. அப்போ வெற்றிக்கான ரகசியம் அதுதான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? கோச்சார நிலவர பிரகாரம் பார்த்தா 4ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், சந்திரன் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அது வக்ர ஸ்டேட்டில் புதன் இருக்கிறப்போ வீட்டில் மராமத்து வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் வருங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகுனா பூர்வ புண்ணியம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அது பிள்ளைகளோட பிடிவாதம் படிப்படியாக குறையும். ஆண் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். மேக்ஸிமம் குலதெய்வம் பெண்ணு தான் இருக்காங்க. சில பேர்த்துக்கு ஆண்கள் இருக்காங்க. ரைட்டுங்களா? பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு பக்கம்லாம் சில ஆண் குலதெய்வம் கூட இருக்காங்க. ரைட்டுங்களா? சரி. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் மாந்தி.
எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ஆனால் மாந்தியால் காரியம் முடிவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தெரியுது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே கேதன தனி இருக்கார். அப்போ தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் ஒரு விரக்தி வரக்கூடிய தன்மை இருக்குது. அதே சமயத்தில் அதுக்குள்ள கோயில் காலையில் இருந்துச்சுன்னா கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த நெருடல் அந்த விரக்தி தன்மை மாறி ஒரு புது வழி கண்டிப்பாக கிடைக்கும். கேது அந்த அமைப்பில் இருக்கார். இன்றைக்கி உங்களுக்கு மனசு அப்படியே ஒரு ஆழமான கிணறு பார்த்துருக்கீங்களா, டீப்பஸ்ட் வெல், அந்த ஆழமான கிணறு மாதிரி எதரையும் வெளியே காட்டிக்காமல் அமைதியாக இருப்பீங்க, சலசலப்பு இல்லாமல் அமைதியாக இருப்பீங்க. அடிமேல் அடி வச்சா அம்மியும் நகருங்கிற நம்பிக்கையை விடாமுயற்சியோட போட்டுகிட்டே இருப்பீங்க. ரைட்டுங்களா? ரகசியமாக ஒரு திட்டத்தை கூட போட்டு அதை காரியத்தை சத்தமில்லாமல் சாதிக்கணும் அப்படி எண்ணம் அதிகமாக இருக்குது. ரைட்டா? சீக்கிரம் வரசா முடிவெடுப்பீங்க. ஆனால் அந்த முடிவில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் பாருங்கள், அது உங்களுக்கு தானும் தெரியும். விருச்சிகம் அந்தளவுக்கு அமோகமான பலன் இருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் உங்களுக்கு சில எகெயின்ஸ்ட் குரூப் இருக்கலாம், ரகசியமான எதிரிகள் இருக்கலாம். அவங்கள யாரும் கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்கள தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையில் நீங்கள் தனித்துவமாக உங்கள் தனித்துவத்தை நிரூபிப்பீங்க. பல பேர் உங்களை உண்மையான நண்பர்கள் உங்களை பாராட்டுவாங்க. ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா இந்த ரியல் எஸ்டேட் அந்த கட்டுமான துறையில் இருக்கீங்களே, அந்த மாதிரி கட்டுமான துறையில் வியாபாரம் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் நல்லா இருக்குதுங்க. பழைய ஸ்டாக்குகளை கூட இன்றைக்கி ஒரு லாபத்துடன் இருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன சீக்கிரட்னா உங்களுக்கு பார்த்தா முருகா 4ஆம் வீட்டு கிரக நிலை வச்சு தான் பார்க்குறேங்க. இந்த 4ஆம் வீட்டு கிரக நிலை என்ன சொல்லுதுன்னு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் இடத்துல ஒரு சின்ன மாற்றம் என்னங்க, ஒரு கல்லாப்பட்டி இங்கே வச்சுருக்கீங்க, கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். இன்றைக்கி ஓரளத்தில் கண்டிப்பாக வர வருமானத்தோட கொஞ்சம் அதிகமாக கிடைக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன சேஞ்ச் ரைட்டா பண்ணித்தான் பாருங்களேன் என்ன நடக்குது. இந்த கோச்சாரம் அமைப்பு வச்சு நான் சொல்கிறேன், பண்ணி பாட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டந்தரவில் இன்றைக்கி தீவன பயிர்கள் அல்லது காய்கறி விவசாயத்தில் லாபம் நல்லா இருக்குதுங்க. கிணத்துல சின்ன சின்ன ரிப்பேர் வரக்கூடிய தன்மை இருக்குது. கிணத்து மோட்டரு போர்வெல்ல சின்ன ஒரு பாயிண்ட் தகராறு இது மாதிரி இருக்குங்க. அதனை சரி பண்ணக்கூடிய ஒரு செலவு கண்டிப்பாக இருக்குது. வழக்கமாக வர செலவு தான் எனக்கு வருஷம் சொல்ல முடியாது. அதனால் வியாபாரிகளுக்கு லாபம் உறவுக்கு இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகளும் மாற்று வழியில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சரிங்க. உறவுகள் எடுத்து பார்த்தா குடும்பத்தில் வீட்டில் இன்றைக்கி சொந்த பந்தங்கள் மூலியமாக ஒரு நல்ல சப்போர்ட் ஒரு ஒத்தாசை கண்டிப்பாக உண்டு. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வர்ற சின்ன ஒரு மனஸ்தாபம் அது மாதிரிலாம் இருக்கும். அதை கொஞ்சம் அமைதியை தவிர்த்துட்டு போகிறது நல்லது. வாக்குவாதங்கள் தேவையில்லாத பக்கத்தில். ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குடைய இன்றைக்கி ஒருவருக்கொருவர் கொஞ்சம் மனசளவில் பேசிக்குவீங்க. ரகசியமாக மனசில் வச்சுக்க மாட்டீங்க. ஓப்பன் டு ஷேர் ஃபார் ஒய்ஃப் அண்ட் ஓப்பன் டு ஷேர் ஃபார் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. குடும்பம் நல்லா தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு குடும்பத்தில் நல்லா தான் இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு இன்றைக்கி ஒரு திகில் கலந்த ஒரு காதலாக இருக்கும். 1 மணி வர சொன்னேன், வருவாரோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு அவங்க ஒரு ஏங்க, ஐயோ கூப்பிட்டாலே போக முடியல, இங்கே ஆஃபீஸில் இங்கே தடுமாற, அது மாதிரி ஒரு சந்திப்போமா இல்லையாங்கிற ஒரு திகில் காதலாகவே இருக்கும். அதே சமயத்தில் 2 பேரும் சேர்ந்து சந்திச்சிங்கன்னா நம்ம காதல் வரைக்கும் வீட்டுக்கு தெரியாது, நாம் சொல்லாமே வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பாசம் காதல் அதெல்லாம் குறையாது. ஒரு அமைப்பு இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பாடங்களை அதுவும் ஆராய்ச்சி துறை இருக்கீங்களா, அந்த பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப திறமை அதிகமாக வெளிப்பட போகுதுங்க. பழைய நோட்ஸ் எல்லாம் ஹிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை வச்சு படிப்பீங்க. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்லேயே புது ஐடியா கிடைக்கும். இப்படிலாம் படித்தா ஈஸியாக மார்க் எடுக்கலாங்கிற அந்த ஐடியா பேஸ் பண்ணி நல்லா படிப்பீங்க. எக்ஸாம் டைமை சீரியஸாக படிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கொஞ்சம் ஜலதோஷம் ஒரு சைனஸ் தொந்தரவு. நமக்கே ஜலதோஷம் தானுங்க. பார்த்தீங்கன்னா நானே நேற்று நைட் மாத்திரை ஓட்டில் இடத்த எந்திரிச்சிருங்க. காலையில் எந்திரிச்சு பேசுகிற பாதி நேற்று பேசிட்டுனுங்க. அப்புறம் கொஞ்சம் முடியலன்னு என்ன அந்த மாதிரி சில தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்டு தான் பார்த்தாங்க. ஓரளவுக்கு உடம்பு தெம்பது ஆகுதுங்க. ரைட்டுங்களா? நல்ல உறக்கம் வேணும், ரெஸ்ட் வேணும். விசாகத்தை பொறுத்தவரைங்க நட்சத்திரங்க. விசாகம் 4ஆம் பாதம் அதிபதி குரு. என்ன சொல்கிறாருன்னா முடங்கி கிடந்த தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி அதீதமாக வேகம் எடுக்கும். பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க. வீட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட வீட்டு விவகாரத்தை பற்றி பேசாதீங்க, கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். ரைட்டா? பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு சோம்பல். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சனி. என்னங்கிறாங்க இரும்பு அல்லது ஹார்ட்வேர் பிஸ்னஸ் இருக்கீங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் நல்லா இருக்குதுங்க. வேலையில் உங்கள் உழைப்புக்கு சரியான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த வாரிசு அந்த மாதிரி சான்றிதழ் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு பழைய பகைமை இருந்தால் அதை பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்க. அவங்களே பேசுனா சரிங்க சார் அப்படின்னு நீங்களும் அவங்கள ஏற்றுக்கோங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுடைய பிடிவாதம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி புதன்.
உங்கள் திங்கிங்னால், உங்கள் சிந்தனையால், உங்கள் அறிவால் இன்றைக்கி ஒரு விஷயத்தை கூட டக்குன்னு முடிப்பீங்க. ரைட்டா? நம்பி இருக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில யுக்திகளை கையாண்டு உங்கள் போட்டியாளர்களை சமாளித்து நீங்கள் வெற்றியாளர் அப்படிங்கிறத நிரூபிப்பீங்க. வெளியூர் பயணத்துக்கு உண்டான வாய்ப்பும் உங்களை தேடி வர மாதிரி தெரியுது. எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் டாக்குமெண்ட்டில் எழுதுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை கையை பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். பலம் அப்படிங்கிறது சாமர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பல் தன்மை அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா டார்க் ரெட்டு, அப்புறம் பிளாக் கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. என்ன பரிகாரம்னா இன்றைக்கி ஒரு கைப்பிடி வெந்தயத்தை அப்படியே எடுத்து குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் பறவைகளுக்கு தீனியாக போடுங்க. உங்கள் காரியத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி மன நிம்மதி சந்தோஷமாக கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, எங்களை உள்ளொன்று வைத்து எப்படிங்க மனசுக்குள்ளே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவங்ககிட்ட உஷாராக இருந்தீங்கன்னா அது உஷாராக இருக்கிறது தான் அந்த மனுஷனுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுடைய 4ஆம் வீட்டு கிரக நிலைகள் உங்களை கொஞ்சம் யாரையும் எடுத்து நம்பாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு அந்த கிரக அமைப்பை சொல்லுது. அதுபடி நடந்துக்குங்க. நம்மளை மட்டும் நாம் நம்புவோம். ரைட்டா? நம்ம குடும்பம் சார்ந்த நண்பர்களை நம்புவோம். குடும்பம் அப்பா அம்மா மனைவி புள்ள ஒட்டிய அவங்கள நம்பித்தான் ஆகணும். மற்றவங்கள்கிட்ட உஷாராக இருப்போம். நல்லது பொழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரமாச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் பிடிச்சதை தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி உங்களுக்கு குருங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, தைரிய வீரிய யோகம் உங்களுக்கு அமோகமாக எடுபட போகுது. காரணம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சந்திரன் புதன் வக்ரஸ்டேட்டில் அமர்ந்து உங்களுடைய 7ஆம் வீட்டு குருவோட பார்வையை டைரெக்டாக பெறுகிறார்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பயந்து போய் தள்ளி தள்ளி நின்றுட்டு இருந்த ஒரு காரியத்தில் இன்றைக்கி தைரியமாக குதிச்சு பார்ப்பீங்க. எத்தனை நாளைக்கிட்ட பயப்படுறது, பார்க்கலாம் அப்படின்னு தைரியமாக குதித்து அந்த காரியத்தை சாதிப்பீங்க. இளைய சகோதரர் மூலிமா கூட உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்துக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ரைட்டா? சொல்லுவாங்க ஊருக்குள்ளே தைரியம் உடையவனுக்கு எப்படிங்க, தைரியம் உடையவனுக்கு தரணியே சொந்தம். தரணிங்கிறது உலகம். ரைட்டுங்களா? தரணியே சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ஒன்று இருக்கே, அந்த ரிஸ்க்கு தான் உங்களுடைய சக்ஸஸ்ங்க. தைரியமாக இருங்க. உங்கள் கோச்சார நிலவரத்தை பார்க்குறப்ப முருகா, 3ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் சந்திரன் ப்ளஸ் புதன் இருக்காங்க. புதன் வந்து வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அப்படி இருந்தால் தகவல் தொடர்பு மூலியமாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். ஒரு விஷயத்தை டக்குன்னு சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. அந்த ஸ்பீட்னஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் காரியத்தில் இறங்கணும், பேச்சை குறைச்சிட்டு காரியத்தில் இறங்கணும். பக்கத்து ஊர் பயணங்கள் மூலிமா போயிட்டு இருந்தால் கூட லாபம் அதிகரிக்கும். நீங்கள் இந்த மாதிரி இப்படி சொல்லுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் ப்ளஸ் சனி இருக்காங்க. வீட்டில் சொகுசான வசதிகள், எதிர்பார்த்த வசதிகள் கண்டிப்பாக அதிகரித்து கொடுக்குறாங்க. சுக்கிரன் கொடுக்குறாரு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் இன்னைக்கு கொடுக்குறாரு. எடுத்த 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குருவும் மாந்தியும் இருக்காங்க. அப்போ கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்களா? இது வந்து 7ஆம்ங்கிறது கலத்திரஸ்தானம். கூட்டாளிகள் மூலிமா தொழில் பண்ணுறவங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் மூலியமாக ஒரு பெரிய அமோகமான சப்போர்ட் இருக்குதுங்க. ஆனால் மாந்தியால் பார்ட்னர்கிட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வர மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? 9ல் கேது. தந்தை வழி உறவுகளில் ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ரைட்டா? கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் பெரிய பயம் இல்லை. நீங்கள் குலதெய்வத்து விஷயத்தையும் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, எல்லா உறவுகளும் மேம்படும். கேது அது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கார். இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த வில்லில் வந்து அம்பு போனால் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், அதுபோல் வேகம் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் மனசில் வந்து குடியேறும். புரியுதுங்களா? புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு துள்ளல், ஒரு சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்கும். மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைக்கி உங்கள் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொல்லப்பட வேண்டியது இல்லைங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் தானுங்க ஒரு ஃபயர் மாதிரி. எப்படிங்க? ஒரு ஃபயர் மாதிரி வேலை செய்வீங்க. டார்கெட்டை வெரசாக முடிச்சிருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் ட்ராவல்ஸ் அண்டு டெலிவரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் தெரியுதுங்க. மற்றவங்களுக்கு இருக்குது, அவங்களோட இவங்களுக்கு நல்லா இருக்குது. கஸ்டமர்கள் தேடி வருவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அமைப்பில் இருக்குதுங்க. என்ன சீக்ரெட்னு பார்த்தா, அன்றைக்கி 3ஆம் வீட்டினுடைய கிரக நிலையை வச்சு தான் சொல்ல முடியுதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, வியாபார யுக்தியை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆடியோ அல்லது வீடியோ மூலிமா உங்கள் என்ன சொல்ல வரீங்கிற தெளிவாக செஞ்சு சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். அது மூலிமா தொழில் வியாபாரத்தை ஜெயிக்க வைக்கலாம். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டத்தில் இன்றைக்கி பாசன வசதி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிடுங்க. உங்கள் வேலையாட்கள், வேலையாட்கள் இருக்காங்களே, அவங்க மூலிமா ஒரு சின்ன தொந்தரவு, ஒரு 10 பேர் வர சொல்லியிருப்பீங்க, 4 பேர் தான் வந்திருப்பாங்க, மற்றவங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. இருந்தால் கூட நைஸாக பேசி மற்றவங்க வந்தவங்ககிட்ட வேலை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு விவசாயிக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. சிரமத்தை மீறி நம்ம எப்படியாவது விவசாயத்தை ஜெயிக்க வைக்கணுங்கிற உங்கள் நல்லா தர உபரி வருமானம் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ விவசாயி கொஞ்சம் சிரமப்பட்டாலும் இந்த உபரி வருமானம் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கல. சரிங்களா? எல்லா விவசாயி கஷ்டம் தானுங்க, வேலைக்கு ஆள் கிடைக்கிறதுங்கள உண்மை. அப்புறம்
அவங்களே களத்தில் கணியில் இறங்கி வேலை செய்ய வேண்டியதான். அந்த அமைப்பு தான் வருது, செஞ்சு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, நம்ம தோட்டம் இல்லை, இல்லை வீணாக போயிடும்ல. எப்படி பசங்களையும் நாமெல்லாம் டவுனில் பத்திரமா பார்த்துக்கிறோமோ, அதை விவசாய கூட்டம் அந்த விவசாயத்தை தங்களுடைய உயிராக நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த உயிருக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறது கண்கூட பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுது முருகா. எல்லாம் இறைவன் அருள். சரிங்க, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் இன்றைக்கி ஒரு தைரியமான முடிவை, ஒரு பேச்சு இருந்தால் அதை பற்றி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா எடுத்தால் பார்க்கலாமே அப்படின்னு தைரியமான முடிவை எடுப்பீங்க. சகோதரர்களை ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுசாக இருக்குது. குடும்பத்தில் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு காரியம் நடக்கும். ரைட்டுங்களா? கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிகளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயா நானா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தால் கூட, பட் 2 பேரும் அந்த மனசு லெவலில் போட்டியாக வச்சுக்கிட்டு அந்த காரியத்தை 2 பேரும் சேர்ந்து செஞ்சு முடிப்பீங்க. அதுவே ஒரு கலகலப்பை தரும். 2 பேர் இணைஞ்சா தான் அந்த காரியத்தை முடிக்க முடியுது பார் அப்படின்னு 2 பேருக்கு மனநிறைவை தரக்கூடிய ஒரு காரியம் நடக்குன்னு வச்சுங்களேன். அதுதான் வேணும் கணவன் மனைவி உறவுக்குள்ள. காதல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறலாம், உங்களுக்கு ஒரு தைரியம் மிகுந்த, ஒரு வீரியம் மிகுந்த, ஒரு கெத்து காதல் அப்படின்னு சொல்லலாம். யார் எடுத்தாலும் எங்கள் காதலை பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை காதலுக்கு அந்த உன்னத சக்தி இன்றைக்கி வரும். இன்றைக்கி வீட்டில் அந்த காதலை சொல்வதற்கு கூட மிக சரியான நாளுங்க. ரைட்டா? உண்மை காதல் ஜெயிக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி பசங்களில் இன்றைக்கி விளையாட்டில் அல்லது போட்டிகள் இருந்தாலும் அதில் ஜெயிப்பீங்க. ஆனால் அதை விட விளையாட்டு இருந்தாலும் போட்டி இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்தால் கூட படிப்பில் கவனம் சிதறாது. எனர்ஜி லெவல் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குங்க. கூட்டு சில பஸ்ஸில் படித்து முடிச்சுக்கோனா விளையாடுவோம், 10 நிமிஷம் வரணும்னா விளையாண்டா விடுங்க, விளையாண்டு வரட்டும். ஆனால் படிப்பில் வேறு லெவல் தாட்ஸ், கல்வி நல்லாயிருக்கு இன்றைக்கி. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கையில் வலி, தோள்பட்ட வலி அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. சுடுதண்ணியில் குளிக்க வேண்டிதான், உடம்பு வலி கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சின்ன ஒரு பரிகாரம். உங்களை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் அதிபதி கேது என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த ஒரு சொத்து விவகாரம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்குதுங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, அங்கே ஒரு போனீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும், உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறோம். ரைட்டா? மற்றபடி வீட்டுக்கு தேவையான சப்போர்ட்டோ, வீட்டுக்கு தேவையான பொருட்களோ 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லாவே அதை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க, ஆலோசனை பண்ணுவீங்க. நல்ல அமைப்பில் தான் இருக்கீங்க, தப்பு கிடையாது. யாருக்கும் இன்றைக்கி அனாவசியமாக வாக்கு கேரண்டி வாரண்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். பலம் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியம், பலவீனம் அப்படிங்கிறது தனிமை. ரைட்டுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நட்சத்திரம் பூராடம். இந்த பூராடத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆடை ஆபரணம் வாங்குறீங்களே அதில் அதீத ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம், ஒரு குத்தாட்டம், ஒரு கும்மாளம் இன்றைக்கி போடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவீங்க. பூராட நட்சத்திரக்காரங்க உங்கள் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வியாபாரமாகட்டும் இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டர் வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. கல்லா பற்றி திருப்தியாக நம்பும், சந்தோஷமாக இருங்க. என்ன பெண்களிடம் பேசுகிறப்ப கொஞ்சம் கண்ணியமாக பேசணும், கொஞ்சம் வார்த்தைகள் தவறுதலாக வந்துற போது கொஞ்சம் கவனித்து பேசுங்க அப்படின்னு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய தகுதியை சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது அழகு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாம்பீகம், அதான் ஆடம்பரம் சொல்லுவோம். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சூரியனுங்க. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அரசாங்க வழியில் இருந்து ஒரு கௌரவமான ஒரு சப்போர்ட் ரைட்டா வரக்கூடிய தன்மை இருக்குது. சில பேர்த்துக்கு தனிப்பட்ட முறையில் தனியார் தொழில் இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பு அதிகரிக்கும். ஆனால் கௌரவம், மதிப்பு, மரியாதை எதுவும் குறையாது எதில் இருந்தாலும். தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக இன்றைக்கி தீர்ந்துவிடும். தைரியமாக இன்றைக்கி புது முதலீடுகள் தைரியமாக பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்களே. அதே சமயத்தில் எல்லாத்திட்டையும் பேசுகிறப்போ அது அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் சப்பார்டினேட்டாக இருக்கலாம், யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் அடக்கமாக என்ன சொல்ல வர கருத்தை அவள் உள்வாங்கிட்டு அப்புறம் பதில் பேசுங்க அப்படின்னு கவனமாக இருக்க சொல்லிட்டுங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அண்டு பர்பிள் கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் பார்த்தா ஒரு 3ஆம் நம்பர், அப்போ 1ஆம் நம்பர் நல்லா இருக்கு. ரைட்டா? இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதில் 2 சைடு குங்குமத்தை தொடவி மனசார கும்பிட்டுட்டு வீட்டு வாசல் வச்சுருங்க. உங்கள் தைரியத்தை நிலைகுலைக்க நினைக்கிற பல பேருடைய கண் திஷ்டி அதை அப்சர்வ் பண்ணி எல்லாம் விலகி நீ ஒரு தைரியமான ஆளி அப்படின்னு நிரூபிக்கும். ஓகேங்களா? அடுத்த நாள் கலைஞ்சதை தலை சுற்றி போட்டு தூக்கி ரோட்டில் வீசிடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் தன் கையே தனக்கு உதவி, அதுதான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பதவி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தன் கையே தனக்கு உதவி, இதுதான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பதவி அப்படிங்கிறத உங்கள் 3ஆம் வீட்டு கிரக நிலைகள் உங்களை உணர்த்துறாங்க. அது பிரகாரம் நம்பிட்டு வேலையில் ஜம்முன்னு இறங்குங்க. நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரமாச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் மகர ராசி நேயர்களே. உங்கள் அதிபதி சனிங்க. உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லலாம்னு பார்த்தா தன ஆகர்ஷண யோகம் இருக்குதுன்னு சொல்லலாம். காரணம் உங்கள் ராசிக்கு 2ல் ராகு, செவ்வாய், சந்திரன், புதன் வக்ரஸ்டேட் இப்படி இருக்காங்க. உங்களுக்கு 6ஆம் வீட்டிலுடைய குருவோட பார்வை இன்றைக்கி பெறக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? அப்படி அமர்ந்து 6ஆம் வீட்டுடைய பார்வை டைரெக்டாக படுற மாதிரி உங்கள் வீட்டு விசேஷத்துக்காக சேர்த்து வச்சுருந்த ஒரு பணங்காசு இன்றைக்கி பல மடங்கு அமோகமாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி அந்த காசை சேர்த்து வைக்கிற விசேஷத்துக்காக அதுவும் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலவு இருக்குது. அப்போ நல்ல விஷயம் நடக்க போகுது.
நாசுக்காக பேசி ஒரு பெரிய தொகைகள் கூட இன்றைக்கி வசூல் பண்ணிட்டு வராத கடனை பேசி பேசி ஓரளவுக்கு வசூல் பண்ணிடுவீங்க. வாக்கு கொடுத்தா வலுவாதே அப்படின்னு ஆத்தா சொல்லும். வாக்கு கொடுத்தா நழுவக்கூடாது வலுவாதேன்னு சொல்லும். வாக்கு கொடுத்தா வலுவாதே, ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசுகிற பேச்சு தானுங்க உங்களுக்கு முன்னேற்றத்தையே கொடுக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்தளவுக்கு அமோகமான அமைப்பில் இன்றைக்கி 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு, செவ்வாய், அப்புறம் சந்திரன், புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்காங்க. தனஸ்தானம் தான் பொருளாதார முன்னேற்றம், அது நல்லாவே அமோகமாக வேலை செய்யுதுங்க. ஆனால் குடும்பத்தில் வார்த்தைகள் பேசுகிறப்போ கொஞ்சம் தடுமாற்றம் வராமல் கொஞ்சம் உஷாராக பேசுங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுக்கிற மாதிரி வேறு மாதிரி புரிஞ்சுக்க போகிறாங்க, பார்த்துக்கோங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. தைரியம் அதிகரிக்கும், முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும், கோலப்படாமல் இருங்க. சகோதரர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு 3ஆம் வீட்டு சூரியனால் நல்ல முன்னேற்றம் உண்டு, பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆயிரும். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஆனால் மாந்தியால் வேலையில் ஒரு சின்ன முட்டுக்கட்டை வர மாதிரி இருக்குது, ரைட்டுங்களா. 8ஆம் வீட்டில் கேது. இப்போ மறைமுகமாக சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும், ரைட்டா. ஆன்மீக பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி உங்கள் மனசு அப்படியே ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி லாப நஷ்டங்களை கணக்கு போட்டு யோசிச்சுட்டே திங்க் பண்ணுவீங்க. சரிங்க, ரைட்டுங்களா. அதே சமயத்தில் நிதானமே பிரதானம். எப்படிங்க நிதானமே பிரதானம் அப்படின்னு எதையும் யோசனை பண்ணித்தான் நீங்கள் பண்ணுவீங்க. குடும்பத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பர்ஃபெக்ட் பிளான் இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், அது பிரகாரம் தான் பண்ணுவீங்க. மனசுக்குள்ளே சின்ன பயம் இருந்தால் கூட, ஒரு நெருடல் இருந்தால் கூட வெளியில் அதெல்லாம் பெருசாக காட்டிக்க மாட்டீங்க. ஆனால் காரியத்தை கண்டிப்பாக சாதிப்பீங்க. இதுதானுங்க உங்களுடைய மைண்ட் செட் இன்றைக்கி டுடே, ரைட்டுங்களா. தொழில் இதில் கோச்சராமை வச்சு தான் நான் கடிச்சு சொல்கிறேன். நான் தொழில் அண்ட் விவசாயம்லாம் பார்க்குறப்ப உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் பேச்சால் ஒரு பெரிய மாற்றத்தை கூட, நடக்காத காரியத்தை கூட நடத்தி வைக்க முடியும் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்க இன்னைக்கு, ரைட்டுங்களா. பாக்கி சாக்கி தொகைகள் இருந்தால் கடன் கொடுத்து வசூல் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் கைக்கு வந்து சேரும், கவலைப்படாதீங்க. வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் அடகு நகை கடையில் அடகு வச்சுருக்கோம் அல்லது லேவாதேவி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வருமானம் அதிகரிக்கும். தங்க நகைகள் வாங்குவதற்கு ஓரளவுக்கு நல்ல காலம் ஆனாலும் இருந்தாலும் தேர்தல் நடைமுறை விதி பிரகாரம் 50,000 மேலே கொண்டு போகக்கூடாது, ரைட்டா. அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் ஓரளவு குண்டுமணி, ஓரளவுக்கு தங்கம் வாங்குற அளவுக்கு கூட யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் கிரக நிலையை வச்சு பார்க்குறப்போ இன்றைக்கி நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி பேசுவீங்க. சேல்ஸ் எகிறுவதை நீங்களே பார்க்கலாம், அந்த அமைப்பு இருக்குதுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அந்த தோட்டம் தரவில் இன்றைக்கி பணப்பயிர்கள்னு சொல்லுவோங்களே, இந்த மஞ்சள், பருத்தி, இந்த மாதிரி கரும்பு, இது மாதிரிலாம் போடுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபம் நல்லாயிருக்கு. இன்றைக்கி உங்கள் களம் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. உபரி வருமானம் ஓகே தான். விவசாயி பிஸி வித் ஹாப்பி, அந்த மாதிரி இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு சுப விசேஷமான பேச்சை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மனம் பொருத்தமாக கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் வெளிப்படையாக இருப்பீங்க. அதனால் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குது. காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா காதலருக்குள்ள இன்றைக்கி ஒரு யதார்த்தமான காதல் இருக்கும், யதார்த்தமான உண்மை காதல் கண்டிப்பாக இருக்கும். கல்யாண பேச்சை கூட இன்றைக்கி வீட்டில் தொடங்கலாம். யதார்த்தமான காதல் ஜெயிக்கட்டும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, பசங்களெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அதிகமான திறமை அதிகமாக வெளிப்படும். எழுதி வச்சு படிப்பாங்க, எக்ஸாமை மனசில் வச்சு பர்ஃபெக்டாக படிப்பாங்க. நல்லா படிங்க, அமோகமான மார்க்கை அள்ளிட்டு வரலாம், தவறு எதுவும் கிடையாது. கான்சன்ட்ரேஷனோட படிப்பீங்க, ரைட்டுங்களா. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லேசாக சார் தொண்டை வலி சார், பல்ல திடீர்னு வந்து சொத்த பல்லாடு தெரியும் சார், வலிக்குது சார், அந்த மாதிரி சின்ன தொந்தரவு இருக்குங்க. ஏன்னா எமர்ஜென்சிக்காக வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பை போட்டு வாய் கொப்பளிக்கலாங்க. மற்றபடி தொந்தரவு இருந்தால் டாக்டர் போய் தாகணும், ரைட்டுங்களா. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி சூரியன். அரசாங்க வழியில் இருந்து ஒரு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. சமூகத்தில் உங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அதில் எந்த பாகுபாடும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை கணவன் மனைவி சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவீங்க. முதல் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது இன்றைக்கி. அதுக்காக சொல்கிறோம், சாப்பிட்றப்ப கொஞ்சம் பொறுத்து நிதானமாக சாப்பிடும். அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சார் தொண்டையில் விக்கி சார் அப்படி மாதிரி சொல்லப்படாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எதுவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது கௌரவம் தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகார புத்தி, அதை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். எல்லா இடத்துலையும் அதிகாரம் செல்லுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி சந்திரனுங்க. என்ன சொல்கிறாருன்னா, மனசு இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கும். புதிய செய்திகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது. தாயின் வழி உறவுகள் மூலியமாக ஒரு பெரிய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, ரைட்டுங்களா. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு லாபம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரும். என்னென்ன கவனமாக இருக்கணும்னா, மற்றவங்க வீட்டு விவகாரத்தில் அதிகமாக தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லலாம்.
பலம் அப்படிங்கிறது அன்பு, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு மென்மை. ரைட்டா? பலவீனம் சாஃப்ட்னஸாக போகிறது. எல்லாத்தையும் சாஃப்டாக போக முடியுமா? பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறப்ப கூட அப்படின்னு விட்டுருவாங்களா? அந்த மாதிரி மென்மையாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய்ங்க. அவங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமான ஒரு சிக்கல்கள் இன்றைக்கி இருக்குதுங்க. அது ஒருபடியாக தானாகவே ஒரு சுமூகமான சூழலுக்கு வர்ற மாதிரி தெரியுது. ஒரு சின்ன நாட்டமை மூலியமாக, உடன் பிறந்தவங்க மூலியமாக ஒரு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக தேடி வரும். தைரியமாக ஒரு புது முயற்சி எடுப்பீங்க. அந்த மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி, வெற்றி காணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. உங்களுக்கு என்ன பேசுகிறப்ப கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு கருத்தை உள்வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு யாருக்கு சொல்கிறோம்? நம்ம அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு பலமே வந்து இன்றைக்கி சுறுசுறுப்பு தான், பலவீனம் கொஞ்சம் அவசரம், அதை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ஸ்கை ப்ளூ நல்லாயிருக்கு, எல்லோ நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா உங்களுக்கு 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஒரு கைவிடி எல்லை எடுத்துகிட்டு போய் குலதெய்வத்தை கும்பிட்டு, குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சு அங்கே போயிட்டு வாங்க, இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அதை வந்து கோயில் வாசல் வச்சு தானமாக கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி விலகி பண வரவு அதிகரிக்கும். ரைட்டா? தானம் கொடுக்க விரும்பலையா? பறவைகளுக்கு தீனியாக போடுங்க. இதுதான் சொல்ல முடியும். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, சொல்லுக்கு ஒரு விலை அப்படின்னு சொல்லுவோம். எப்படிங்க? சொல்லுக்கு ஒரு விலை, ஆனால் அந்த சொல்லு தான் ஒரு மனுஷனோட நிலையை அப்படிங்கிற ஒரு தன்மை புரிஞ்சுங்க. ஒரு பேசுகிற பேச்சில் இன்றைக்கி உங்கள் 2ஆம் வீட்டு கிரக நிலைகள் பேச்சை கவனமாக உங்களுக்கு பேசுகிறக்கோ சொல்லுது. பேச்சை கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருப்பீங்க. ஒரு எச்சரிக்கை நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் கும்பராசி நேயர்களே. அதிபதி சனீஸ்வரனுங்க. உங்களுக்கு என்னென்னு பார்த்தா சக்தி யோகம்னு சொல்லலாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் சுய புத்தி அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அப்போ சுய புத்தி சக்தி சித்தி யோகம் அப்படின்னு சொல்லலாம். காரிய சித்தி தானே, வேறு என்ன சித்தி என்ன, வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசியில் வந்துங்க இந்த ராகு செவ்வாய் அப்புறம் சந்திரன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்காங்க. அப்போது கிரகங்கள் ஒட்டுக்காக சேர்ந்துங்க 5ல் இருக்கக்கூடிய குருவை அந்த பார்வையோடு அட்டாச் ஆகிறாங்க. அப்போ வீட்டில் ஒரு சின்ன ஒரு பால் பாக்கெட் வாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன பால் பாக்கெட்டு வாங்கக்கூட காசு இல்லையேன்னு நினைப்பீங்க. காசே இல்லைப்பா, ஏப்பா இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அதிரடி முடிவால் பொருளாதார முன்னேற்றம் டக்குன்னு 10 காசு இல்லாதவங்களுக்கு 1000 ரூபா கிடச்சா அப்படி இருக்குது. அந்த மாதிரி யோக அமைப்பு இருக்குது. வேறு சார் நம்புங்க, கவலைப்படாதீங்க. இதுதான் இன்றைக்கி நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம்ல, அது நீங்கள் தான் இன்றைக்கி. இந்த மாதிரி இருக்குதுங்க. தன்னம்பிக்கை இருந்தால் தரைமட்டத்தில் இருக்கிறவன் கூட தாராளமாக மேலே வரலாம் அப்படிங்கிறத நிரூபிப்பீங்க. நீங்கள் அது ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க கும்பராசினியர்களே. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்ன வீட்டிலே ராகு செவ்வாய் சந்திரன் ப்ளஸ் புதன் வக்ரமாக இருக்காங்க. ராசிக்குள்ளே கிரகங்கள் கூடி நிற்கங்காட்டி உடம்பில் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனால் வேகம் அதீதமாக இருக்கும். ஆனால் புதன் வக்ரமாக இருக்குங்காட்டி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 டைம் யோசனை எடுப்பீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. அப்படி இருந்தால் குடும்பத்தில் உங்களுக்கு சொத்து பத்துக்கள் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. பிரச்சனையான சொத்து இருந்தால் கூட உங்கள் கைக்கு வரக்கூடிய தன்மை தெரியுது. ஆனால் சனி அங்கேயே இருக்குங்காட்டி கொஞ்சம் செலவை கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். நீங்கள் தான் 5ஆம் வீட்டில் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போ புத்தி கூர்மை அதீதமாக வெளிப்படும். குலதெய்வத்தின் அருள் அமோகமாக கிடைக்கும். ஆனால் மாந்தியால் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சின்ன அலைச்சல் வர மாதிரி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். 7ஆம் வீட்டில் கேது. அப்போ வாழ்க்கை துணைகிட்ட சின்னதாக ஒரு பிடிவாதம் காட்டக்கூடிய குணம் இருக்குதுங்க. அப்படி உங்களுக்கு அனுசரித்து போக மாட்டாங்க. அவங்க சொல்கிறதா கரெக்ட் அப்படின்னு இருப்பாங்க. இன்றைக்கி உங்கள் மனசு அப்படியே ஒரு புலி மாதிரி எதையும் பாஞ்சு பிடிக்கணும். ஐயா எவ்வளோ நாள் இத்தனை நாளைக்கு அந்த கஷ்டத்தோடு இருக்கிறது, நான் மட்டும் கஷ்டப்படல, என் குடும்பமே கஷ்டப்படுதுன்னு அந்த புலி போல பாஞ்சு எதையும் பிடிக்க தயாராக இருப்பீங்க. விரசா முடிப்போம், சட்டுன்னு முடிக்கணும், ஸ்பீடாக முடிக்கணும் அப்படின்னு எதையும் மின்னல் விதத்தில் செய்யக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. பழைய ஞாபகங்கள் இன்றைக்கி மனசில் ஒரு துழலை தரும். அந்த தப்பு அங்கே பண்ணிட்டோம், இன்றைக்கி அதை பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு எழுச்சி மிகுந்த வீரனாக எழுந்து நிற்பீங்க. அதே சமயம் யாராவது உங்களை குறை சொன்னால் அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. அவன் பைத்தியாரம் பேசிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய மைண்ட் செட் இன்றைக்கி இருக்குது. கோச்சர் அமைப்பு சொல்லக்கூடிய மைண்ட் செட். ரைட்டா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய புது முயற்சி எல்லாருமே பாராட்டுவாங்க. ஆனால் சக ஊழியர்கள் கொஞ்சம் உங்களை சில பேர் குழி குறைப்பாங்க. இவன் டெவலப் ஆகி போய்வான் நடத்துறது அப்படின்னு தகுதியற்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. யார் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா, யார் நம்ம சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். ரைட்டுங்களா? சரி. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி புதுசாக கிளை தொடங்கணும் அல்லது வியாபாரத்தை டெவலப் பண்ணணும், அதை பற்றி யோசிப்பீங்க. ஆர்டர்கள் அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் நாசுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி. ரைட்டு? உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே கிரகங்கள் ரொம்ப பலமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் பிராண்ட் தனியாக வச்சுருக்கீங்களா, அந்த பிராண்ட் பெயரையோ அல்லது கடையோட என்ட்ரன்ஸ் முகப்பு இருக்குல்ல, அந்த முகப்பையை கொஞ்சம் புதுப்பிங்க. ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைங்க, ஒரு ஆஃபர் வைங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன், லாபம் சக்க போர்டு போடும். ஒரு ஆஃபராக வெளியே தெரியணும் இல்லை, அந்த மாதிரி அமைப்பு அட்டகாசமாக இருக்குது.
அதே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டம் துறவில் இன்றைக்கி பாசன வசதியை மேம்படுத்த ஒரு மிஷினரி வாங்கணும், ஒரு சொட்டு நீர் போட்டிருக்க அந்த மிஷின் ஒன்று புதுசாக வந்திருக்கோம் வாங்கணும். இது போல ஒரு அமைப்பு இருக்குது இன்றைக்கி. ஒரு டிராக்டர் வாங்கணும், ஒரு ரோட்டவேட்டர் வாங்கணும், இந்த மாதிரி விவசாயத்துக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குது. அதே சமயத்தில் ஆடு மாடு கோழி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த உபரி வருமானம் நல்லா ஒரு லாபம் நல்லா இருக்குது. பால் வியாபாரம் முட்டை வியாபாரம் பண்ணுறீங்களே அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ விவசாயம் இருக்கிற காசை வச்சு அடிஷ்னலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, நல்ல விஷயம் தானே. உறவுகள் எடுத்தால் குடும்பம், அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு சுபகாரியத்தை பற்றி பேச்சு இன்றைக்கி அமோகமாக வெளிவர போதுங்க. சொந்தக்காரங்க மூலியமாக கூட ஒரு நல்ல செய்தி வரும். கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை தம்பதிக்குள்ள இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு ஒத்தாசையாக இருப்பீங்க. உனக்கு நான் ஹெல்ப் எனக்கு நீ ஹெல்ப் அப்படின்னு ரெண்டு பேரும் இணக்கமாக இருப்பீங்க. காதல் என்ற விஷயத்தை பார்க்குறப்ப காதலர்களுக்குள்ள இன்றைக்கி ஒரு தைரியமான காதல் இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி காதலை வீட்டில் சொன்னால் ஓரளவுக்கு பச்சை கொடி கட்டுவோம். புரிகிற மாதிரி புரிய வச்சிங்கன்னா ஓரளவுக்கு முதல் 50% ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 50% ஓகே ஆகும். ரைட்டுங்களா? பேசலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு இன்றைக்கி பாடங்களை சட்டுன்னு ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு கிரகிச்சிக்கிற அளவுக்கு நல்ல அமைப்பு நல்லா இருக்குங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் கூட இன்றைக்கி நீங்கள் தான் ஃபஸ்ட்டுங்க. கல்வியிலையும் ஃபஸ்ட்டு, அதுலேயும் ஃபஸ்ட், அப்புறம் என்னங்க எல்லாத்துலேயும் ஃபஸ்ட். நல்லா படிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உடம்புல அதிக சூடு காரணமாக சின்னதாக ஒரு பித்தம் அல்லது லேசாக சார் அப்படி மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு இருப்பீங்க. ஒரு டம்ளர் இளநீர், ஒரு டம்ளரில் இளநீர் வாங்கி குடிக்கலாம், அல்லது சர்பத்து இந்த தண்ணி இது மாதிரி குடிச்சு உடம்பு கொஞ்சம் குழுக்குழுன்னு வைக்கிற என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? சந்தோஷம். நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் அதிபதி செவ்வாய் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு பழைய பஞ்சாயத்து இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரி இருக்குதுங்க. உடன்பிறந்தவங்க மூலியமாக ஒரு பெரிய பண உதவி கூட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் ஒரு பெரிய சாகசம் செஞ்சு லாபத்தை அதிகரித்து காட்டுவீங்க. வண்டி வாகனம் ஓட்டுறவங்க மட்டும் வேகம் வேண்டாம், விவேகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது வீரியம், பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். யாருக்கு? அவிட்டத்துக்கு அப்படின்னு செவ்வாய் சொல்கிறார். அடுத்து சதய நட்சத்திரம், அவங்களுக்கு அதிபதி ராகு. உங்கள் அறிவாற்றல்ங்கிறது ஒரு பெரிய திறமைங்க. அந்த அறிவாற்றல் மூலியமாக பெரிய சிக்கலை கூட தவிடுபடி ஆக்கிடுவீங்க. என்னடா பெரிய பிரச்சனை அதில் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. வெளிநாட்டு பயணத்துக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், விசாவில் பிரச்சனை இருக்குது, பாஸ்போர்ட்டில் பிரச்சனை இருக்குது. அது ஒரு இந்த வேலைகள் வந்து இன்றைக்கி வரசா முடியும்னு வச்சுக்கலாம். திடீர்னு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சி அது மூலிமா அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், வியாபாரத்துக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு புது விதமான ஐடியா, யாருக்குமே சொல்லாத ஐடியாவும் டக்குன்னு அவங்க மூலியமாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக பழகிறவங்கிட்ட நல்லா பேசுங்க, பழகுங்க. சீக்ரெட் மேட்டரில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ராஜதந்திரம் சொல்லலாம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம். அடுத்து புரட்டாதி நட்சத்திரம், அவங்கள பொறுத்தவரை அதிபதி குரு. அவர் என்ன சொல்ற, பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட காரியம் தடையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி குலைவத்து நருளால் இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும். வீட்டுக்கு தேவையான ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை நடக்கும். அதே மங்களகரமான பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் சேர்ப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல அமோகமான அமைப்பு இருக்குங்க. மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு மிக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ரைட்டா? மற்றவங்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இன்றைக்கெல்லாம் வேண்டாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்குவமான மனநிலை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம். ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா நேவி ப்ளூ அண்டு கிரேங்க. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பிடி கருப்பில் எடுத்து அதை துணியில் முடிஞ்சு அதை வந்து தயிர் சாதத்துடன் கலந்து ஒரு ஏழைக்கோ அல்லது பறவைகளுக்கோ கொடுங்க. பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கந்திஷ்டி நீங்கி எடுத்த காரியத்தில் தடைகள் நீங்கி கைகூடும். முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு உயிரினத்துக்கு அந்த சாப்பாட்டை கொடுங்க, நல்லது நடக்கும். தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தன் கையே தனக்கு உதவி, அதுதான் உண்மைங்க. எந்த சூழல் வந்தாலும் தன் கையே தனக்கு உதவி, அதுதான் மனுஷனுக்கு பெரிய பதவின்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு உங்கள் ராசிநாதன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தினை கொடுக்குறார். நம்பி இன்றைக்கி வேலையில் இறங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வருங்க. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரமாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் மீன ராசியாய் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. உங்களுக்கு உங்கள் அதிபதி வந்து குரு. இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா விரய சுபயோகம். அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம், விரய சுபயோகம். காரணம் உங்கள் ராசிக்கு லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், அப்புறம் சனி இருக்காங்க. அப்போது அங்கே அவங்க மட்டும் இல்லைங்க, அங்கேருந்து 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவோட பார்வையை டைரெக்டாக வாங்கிக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணங்காட்டி. அதே சமயம் 12 வேறு கிரகங்கள் வேறு கூடி நிற்குது. இந்த 3ம் சுற்றி நடக்குது உங்களுக்கு. அதனாலே உங்களுக்கு விரயம் இருக்குது, சுப விரயமாக இருக்குது. நல்ல காரியத்தை செலவு பண்ணுவீங்க. அதுக்கு மேலே என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை விற்றுட்டு புதுசாக வாங்கலாமா, இதே எத்தனை நாளைக்கு இந்த ஓட்ட உடசல் வச்சு ஓட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பிளான் பண்ணுவீங்க. செலவு அதிகமாக ஆகிற மாதிரி தெரிஞ்சால் கூட அது ஒரு நல்ல முதலீடாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். அதுதான் மெயின். ரைட்டுங்களா? கவலைப்படாதீங்க. அதே சமயம் செலவு பண்ணக்கூடிய காசு சுப விரயமாக இருந்தால் அதில் உள்ள ஒரு லாபம் தான் புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார அமைப்பு இன்னும் வந்து டீப்பாக பார்க்குறப்போ லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. ராசியிலேயே 3 கிரகங்கள் இருக்கங்காட்டி கௌரவம் அதிகரிக்கும். ஆனால் உடல் அசதி கொஞ்சம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அசதி இருக்குது தான் செய்யுது. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. வீட்டில் நிம்மதி இருக்கும்.
தாயின் ஆசீர்வாதம் அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் மாந்தியால் வண்டி வாகனத்தில் ஒரு சின்ன ரிப்பேர் வந்துட்டு போகிற செலவு தெரிகிற மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டில் கேது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் எதிரிகள் உங்களை கண்டா பெருசாக பயந்து போயிடுவாங்க. எதிரிகளால் பெரிய தொந்தரவு இல்லை, நீங்கள் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு எதிரிகள் உங்களை தொந்தரவு பெருசாக பண்ண மாட்டாங்க. ரைட்டுங்களா? 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு, செவ்வாய், அப்புறம் சந்திரன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. சுப விரயங்கள் அதான் சொன்ன மாதிரி அமோகமாக இருக்குது. வெளிநாடு தொடர்புகள் மூலியமாக ஒரு லாபமான அமைப்பு இருக்குது. ஆனால் தூக்கத்தில் ஏதாவது மனசு பரண்டுற மாதிரி சரியாக தூக்கம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி உங்கள் மனசு அப்படியே ஒரு சாந்தமான ஏரி எப்படி தெளிவாக இருக்கும், அமைதியாக அந்த தண்ணி நிறைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கிற எதையும் நிதானமாக செய்யணும்னு நினைப்பீங்க. இன்றைக்கி உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் ஒரு அதீத ஈடுபாடு இருக்கும். கோயிலுக்குள்ளே கோயிலுக்கு வளர்ந்து போயிட்டு வரலாமாப்பா அப்படின்னு போயிட்டு நிம்மதியாக போயிட்டு வருவீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியத்தை வச்சுக்கிட்டு அது எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவீங்க. கஷ்டம்தான், கஷ்டத்துலேயும் இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் உங்கள் வேலையை சரியாக முடிச்சுக்கிட்டு மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஆனால் வேலையை மற்றவர்கிட்ட ஒப்படைச்சா அதை நீங்கள் சரிப்பட்டு வராது. நீங்களே செய்கிறதா உத்தமம். அதான் உங்களை காப்பாற்றிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, வெளிநாட்டு பொருட்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் நல்லா இருக்குதுங்க. பண பரிமாற்ற இதில் ஒரு கண் வச்சுக்கணும், லெவலாக பார்த்து பண்ணிக்கோங்க. காரணம் 12ஆம் இடத்துல உள்ள கிரகங்களை வச்சு பார்க்குறப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை ஏதாவது ஒருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அல்லது ஒரு இது அடமானத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா அது பின்னாடி ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அமைப்பு நல்லா இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டத்தில் இன்றைக்கி புது கிணறு, புது போர் போடணும், இல்லை போரில் எக்ஸ்ட்ரா ஒரு 100 அடி 200 அடி போடணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி ஆலோசனை பண்ணுவீங்க. விளைச்சலுக்கு வெளியூர் சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். உபரி வருமானம் நல்லா இருக்குது. விவசாயம் ஓகே தான், தப்பு ஒன்றும் கிடையாது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு தெய்வீகமான சூழல் அமோகமாக இருக்குதுங்க. சொந்தக்காரங்க மூலியமாக சுப விசேஷத்துக்குண்டான அழைப்பு கண்டிப்பாக வரும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பீங்க. அப்படி போகிறது தான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் புரிஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவி ஹாப்பியாக தான் இருக்கீங்க, எந்த பெருசாக ஒன்றும் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் சக்கா ஓடுன்னு வச்சுக்கங்களேன், தப்பு ஒன்றும் கிடையாது. காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் கூட இன்றைக்கி ஒரு ஆன்மீகமான காதல் தான். ரைட்டா? மனசு விட்டு பேசுவீங்க. நம்மளை சேர்த்து வைக்கிறதே நமக்கு இஷ்ட தெய்வம் தாண்டா அப்படின்னு முடிஞ்ச கோயிலுக்கு கூட போயிட்டு வரீங்க. அந்தளவுக்கு ஆன்மீக காதல் இன்றைக்கி கடவுள் அருளால் நல்ல காதல் ஜெயிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு முதல்ல மனசை ஒரு நிலைக்கு படுத்திக்கோங்க. அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிப்பில் கவனம் சிதறாமல் படிக்கலாம். ரைட்டுங்களா? ஆராய்ச்சி துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு கூட இன்றைக்கி சிறப்பான நாள் தான். முதல்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு சப்ஜெக்டை பற்றி மனசார நினச்சிட்டு படிங்க, சீரியஸாக படிங்க. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, இன்றைக்கி கால் வலி அல்லது இந்த அடிப்பாதத்தில் வலி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பச்சை தண்ணியில் காலை வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக வரும். காலை ஆடிட்டு கோந்தைங்கன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு இதமாக இருக்கும். குழுக்குழு தண்ணி அந்த வெய்ய காலத்தில் வச்சோம்னா. ரைட்டுங்களா? புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி வேகம் எடுக்கும், பண வரவு திருப்தியாக இருக்குன்னு சொல்லலாங்க. வீட்டு பெரியவங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஆலோசனை பெறக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? அலைச்சல் அதிகமாக தான் இருக்குதுங்க. என்ன கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. வெட்டி அலைச்சல் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் உங்களை நீங்களே உஷார்படுத்தி இருக்க வேண்டிய நிலைமையில் புரட்டாதி இன்றைக்கி இருக்கீங்க. என்னென்னா உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது பக்குவமான மனநிலை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசினஸ். இந்த உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சனி என்ன சொல்கிறாருன்னா, பழைய பொருட்கள் வாங்கி விற்கிறீங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் சனி நல்லா கொடுக்குறார். வேலையில் உங்கள் உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கூட ஒரு வழி பிறக்கும், கவலைப்படாதீங்க. ஒரு கவனமாக இருக்கணும்னா பேசுகிறப்ப வார்த்தையில் ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு கனிவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க. பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம். ரைட்டுங்களா? இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புத்திசாலித்தனமான உங்கள் பேச்சால் இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். உஷாராலினா கை நழுவி போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புத்திசாலித்தனமாக ஜெயிப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் சோம்பல் தன்மையால் ஏதோ விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுருங்க, கவனமாக இருங்க. உறவினர்கள் மூலியமாக ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டான தகவல் சேரும், கொல்லப்படாதீங்க. வீட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் வாங்கணும். புது டெக்னாலஜிக்காக ஒரு லேப்டாப் வாங்குகிறோம், ஒரு மொபைல் ஃபோன் வாங்கக்கூடிய எண்ணம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். ரைட்டா? ரேவதியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆவணங்கள் கையெழுத்து போடுறப்போல்லாம் கொஞ்சம் கவனமாக ஒரு வாட்டி 2 வாட்டி படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறோம். பலம் அப்படிங்கிறது நுணுக்கமான அறிவு உங்களுக்கு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா கோல்டன், எல்லோ, லைட் க்ரீன் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. இன்றைக்கி ஒரு கைப்பிடி அரிசியை ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கோ அல்லது அங்கே இருக்கிற பறவைகளுக்கோ போட்டுவாங்க. உங்கள் விரயங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி சுப லாபங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக சேரும். அரிசியை பறவைகளுக்கு தீனியாக போடும், நீர்நிலையில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு இருந்தால். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா,
கல்லுக்குள்ளே தேரை இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? கல்லுக்குள்ளே அந்த கல்லுக்குள்ளே தேரைக்கும் உணவு கொடுக்குற அந்த சாமி உங்களுக்கும் ஒரு வழியை காட்டுவாருங்க. நீங்கள் மீனராசிக்கிற சிரமத்தில் இருக்கிறீங்க, நல்லா புரியுது. சனீஸ்வரன் கொஞ்சம் ஜென்மசனி ஆட்டி வைக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கல்லுக்குள்ளே தேரைக்கு கூட உணவு கொடுக்குற சாமி உங்களுக்கும் ஒரு வழியை காட்டுவார் அப்படிங்கிற உங்கள் நம்பிக்கை தான் உங்களுக்கு இந்த 12ஆம் வீட்டு கிரக சூழல் இன்றைக்கி சொல்லுது. அதான் உங்களுக்கு நம்பிக்கையை தருது. தைரியமாக இருங்க, நல்லது நடக்கும். கஷ்டத்தை தாண்டி நஷ்டமே வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வாழ்வு வந்துகிட்டே இருக்குது. ரைட்டா? சனியை போல கெடுப்பாரும் இல்லை, சனியை போல கொடுப்பாரும் இல்லை. இப்போ அந்த உங்களுக்கு படிப்படியாக ஒரு பக்குவம் பண்ணிட்டு வர நல்லது நடக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு மறக்காம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் தட்டி விடுங்க. போயிட்டு வரேங்க. தேங்க்யூ, வணக்கம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டுங்க, இந்த மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் ஸ்கெலிட்டன் ஆஃப் அந்த ராசி. மேசராசினா A to Z ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பற்றி போடலாமா வேணும், அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரைன்னு வச்சுக்கங்களேன். டோட்டலாக எப்படி இருப்பீங்க, என்னதான் நமக்கு வாழ்க்கையில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு 3 ராசி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி ஒரு நாளைக்கு போடலாமா என்கிற ஒரு கருத்தை சொல்லுங்கள். உங்கள் கருத்தை பேஸ் பண்ணி நான் போடலாமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கிறேன். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ.